எல்லோருக்கும் வணக்கம். உண்மையிலேயே இன்றைய கூட்டத்தின் தலைப்பு கூட எனக்கு தெரியாது. நாயகர் அவர்கள் சொற்பொழிவு, செய்தியன் அவர்கள் நடத்துகிறார். இந்த இரண்டு செய்திகள் மாத்திரம்தான் எனக்கு தெரியும். நாயகர் அவர்களை நமக்கு எல்லோருக்குமே தெரியும். அவருடைய ஆற்றலும் நமக்கு தெரியும். அவருடைய படைப்புகளையும் நாம் அறிவோம். ஒரு அற்புதமான மனிதர். இதே கருத்தை நான் இதற்கு முன்னால் கூட சொல்லி இருக்கிறேன். சிலரை பார்க்கும் பொழுது இவரோடு நமக்கு ஒரு நட்புறவு ஏற்பட்டால் நன்றாக இருக்குமே என்று எண்ண தோன்றும். அம்மாதிரியான மனிதர். அவருடைய நண்பர்கள் எல்லாம் பொதுவாக என்னுடைய நண்பர்கள் என் வயதை ஒத்தவர்களாக இருப்பார்கள். ஆனால் அவருடைய நண்பர்களுள் பெரும்பாலும் அவரை காட்டிலும் 10 ஆண்டுகள் 15 ஆண்டுகள் மூத்தவர்களாக இருப்பார்கள். அவர்களை எல்லாம் அவ்வப்பொழுது சென்று சந்திப்பதை ஒரு வழக்கமாக கொண்டிருப்பவர் அவர். படைப்புகளை எடுத்துக்கொண்டால் ஏறத்தாழ அனைத்து படைப்புகளையும் கண்டிருக்கிறேன். ஒரு சில படைப்புகளை படித்திருக்கிறேன். ஒரு தமிழ் இலக்கியத்தை, சங்க இலக்கியத்தை தமிழ் மொழியில் எழுதுவதே கடினம். இதில் ஒரு அந்நிய மொழியில் அந்த அளவிற்கு தன்னை வளர்த்து கொண்டு அற்புதமாக மொழிபெயர்த்திருக்கிறார். என்ன சொல்லிக்கிட்டே போகலாம். அவருடைய பேச்சை கேட்பதற்காக நானும் வந்திருக்கிறேன், நீங்களும் வந்திருக்கிறீர்கள். எனவே இந்த அறிமுகம் போதும் என்று எண்ணுகிறேன். இறுதியாக அவருக்கு இதுவும் எல்லாருக்கும் தெரிஞ்சது, நான் தெரியாத எதுவும் சொல்ல போகிறது. ஷெவாலியே விருது கிடைத்திருக்கிறது. புதுச்சேரி அரசனுடைய ஆர்வமின்மை காரணமாக புதுச்சேரியிலே இவ்விருது வழங்கப்படவில்லை. அவரோடு கூட இன்னும் இருவருக்கு, புதுச்சேரியை சேர்ந்த இன்னும் இருவருக்கும் கிடைத்திருக்கிறது. இவர்கள் அநேகமாக மூவரும் பிரான்ஸ் நாட்டிற்கு சென்று அந்த விருதினை பெறப்போகிறார்கள் என்று எண்ணுகிறேன். வாய்ப்புக்கு நன்றி. தலைவர் உள்ளிட்ட அவையை வணங்கி மகிழ்கிறேன். இந்த அவை ரொம்ப குறைவாக இருந்தால் கூட எல்லாம் நிறைந்த அவை. காரணம், எண்ணிக்கை முக்கியம் கிடையாது. நம்மளுக்கு இங்கே வந்திருக்கிறவங்களுடைய அறிவு புலம் இருக்கு இல்லைங்களா, அது ரொம்ப உயர்ந்தது. எல்லாரும் பெரிய பெரிய ஆட்கள் வந்திருக்கிறவங்கலாம் வரலாறுக்கு, அறிவியலுக்கு, தமிழ் உணர்வுக்கு, இப்படி எல்லாருமே தேர்ந்தெடுத்த படைப்பாளர்கள், தேர்ந்தெடுத்த புதுச்சேரியை சேர்ந்த மண்ணின் மைந்தர்கள் இங்கே குழுமியிருக்கிறீங்க. உங்கள் எல்லாருக்கும் இன்னொரு முறை என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஐயா செழியன் அவர்கள் என்கிட்ட ஒரு 10 நாளைக்கு முன்னதான் இதை பற்றி சொன்னார். ஏதாவது ஒரு தலைப்புல நீங்க பேச முடியுமா அப்படின்னு கேட்டாரு. ஒரு 2 நாள் கொஞ்சம் அவருக்கு நேரம் கொடுத்தா, அவர் நேரம் நல்லா இருந்ததுன்னா அது மாத்திக்குவாரு அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன். இல்லை, விதி வழியுது. அவர் மறுபடியும் தொடர்பு கொண்டு இல்லை நீங்க பேசணும் அப்படின்னு சொன்னாரு. அப்ப எனக்கு உடனடியாக நினைவுக்கு வந்தது இந்த தலைப்பு தான், புதுச்சேரியும் பிரெஞ்சு மொழியும். அதற்கு எளிய காரணம், சில தலைப்புகள் நீங்க எப்ப கேட்டாலும் பேசலாம். அது முன்ன நான் ஒரு சின்ன மறந்துடக்கூடாது. இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்ன அந்த நினைவு கூறினாங்க இல்லைங்களா, யாரெல்லாம் இந்த இன்னைக்கு அறிஞர்களுடைய நினைவு இல்லை. அதுல எனக்கு கியாபி விஸ்வநாதன், தமிழ் காவலர் கியாபி விஸ்வநாதனுடைய பெயர் கேட்ட உடனே எனக்கு ஒரு இது வருது. அதனால ஒரு கலகலப்போட இந்த நிகழ்ச்சி தொடங்கலான்னு நினைக்கிறேன். கியாபி விஸ்வநாதன் அறியாதவங்க கிடையாது.
இங்க ஒரு முறை இங்க வந்திருக்கிறாரு. பாரதிதாசனுடைய பேத்தி திருமணத்திற்காக இங்க கந்தன் திருமண நிலையத்துக்கிட்ட வந்து நடத்தி வச்சாரு அவரு. என்னுடைய நண்பர் ரவிக்கு தான் அந்த திருமணம். அதனால போய் கலந்துக்கிட்ட ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைச்சது. அவர் ஒரு முறை இந்த மார்கழி மாசத்தை பத்தி தான் ஒரு பிரச்சனை வந்தது. அதுல ஒரு திருவம்பாவில் ஒன்று வரும். மையிடோம் பொற்றிடோம் தீக்குறளை நின்றோதோம் அப்படின்னு ஒன்று வரும். அதை நம்ம காஞ்சி பெரியவர்னா ஒரு ஜெயிலேந்திரர் கிடையாது, அவருக்கு பெரியவர். அதான் சொன்னேன், ஜெயிலேந்திரர் கிடையாதுன்னு சொன்னேன். அது அவருக்கு பெரியவர். அவர் வந்து ஒரு கருத்தை சொன்னார். தீக்குறள்ன்றது திருக்குறளை குறிக்கிறது, அதுல காமத்துப்பால் வருது, இன்பத்துப்பால் வருது, அதனால அது வந்து மார்கழி மாசத்துல தெய்வத்துக்கு எதிரானது, அது படிக்கக்கூடாது, திருக்குறளை போய் யாரும் படிக்கக்கூடாது அப்படின்னு ஒரு கருத்தை சொல்லிட்டாரு. அவருடைய பிறந்த காலம். கியாபி விஸ்வநாதன்கிட்ட கேட்கிறாங்க நிருபர்கள், என்ன இப்படி வந்து பெரியவர் இப்படி சொல்றாரு அப்படின்னு. அதற்கு அருமையான ஒரு பதில் சொன்னார் அவர். வேற ஒண்ணும் இல்லை, அவர் சொன்னதுல நீங்க ஒன்றும் குற்றமே கண்டுபிடிக்க முடியாது. அவர் ஒரு மடத்தலைவர், அவர் அப்படித்தான் கூறுவார் அப்படின்னு சொல்றாரு. இப்ப வந்து நீங்க ஒன்னும் சொல்லணும், அவர் ஒரு மடத்துடைய தலைவர் தானே அவர். அது நல்ல தமிழ்ல அவர் சொன்னார், அவர் ஒரு மடத்தலைவர், அவர் அப்படித்தான் கூறுவார். எனக்கு திடீர்னு அவர் கியாபி விஸ்வநாதன் சொன்ன உடனே எனக்கு அந்த நினைவு தான் வந்து. அந்த ஒரு நல்ல நாள்ல தான் நம்ம தொடங்குறோம். அதுவும் மார்கழிக்கும் பொருத்தமான இதுதான். அப்போ நான் மறுபடியும் இது வரும். எனக்கு ஒரு பெரிய அந்த ஆசிரியர்களுக்கே உரிய கோளாறு இதெல்லாம். உடனே அங்கங்க வேற எங்கேயாவது போயிட்டு வருவோம். இப்ப அந்த 2 சொன்னீங்க இல்லைங்களா, இப்போ உங்களுக்கு யாருக்குமே எந்தையும் தாயும்னு ஒரு தலைப்பு கொடுக்குறாங்கன்னு வச்சுங்க, உடனடியே பேசுவீங்க. ஏன்னா அதுக்கு ஒன்றும் குறிப்புகள்லாம் எடுக்க தேவையில்லை. உங்க அப்பாவை பத்தி அம்மா பத்தி தெரியாது உங்களுக்கு, வேக வேகமா பேசுவீங்க. அப்படிப்பட்ட தலைப்பு தான் எனக்கு புதுச்சேரியும் பிரெஞ்சு மொழியும்ங்கிறது. முதல் புதுச்சேரிங்கிறது நம்ம பிறந்ததுலேருந்தே தொடர்புடைய தலைப்பு எனக்கு. பிரெஞ்சு மொழிங்கிறது குறைந்தபட்சம் 1978ஆம் ஆண்டுல இருந்து, அதாவது என்னுடைய 10ஆம் வகுப்புல இருந்து. அதற்கு ரொம்ப அடிப்படையான காரணம் ஒன்று இருக்குது. அது வந்து நீங்க மற்றவை வெள்ளித்திரையில் மாதிரி நாயகர் என்ற நூல்ல தெரிஞ்சுக்கலாம், எப்படி ரொம்ப அதிக பெரிய தொடர்புன்ட்டு. அப்பதான் தொடங்குது எனக்கு பிரெஞ்சோட தொடர்பு. அதுக்கிட்ட ஒரு 30 ஆண்டுகிட்ட மேலே தொடர்பு இருக்கு, 35 ஆண்டுகளாக. அந்த நான் அடிக்கடி சொல்றதுதான், ஆங்கிலம் பயிற்று மொழி, பிரெஞ்சு வயிற்று மொழி எனக்கு, தமிழ் தாய்மொழி. அப்ப அந்த தாய்மொழி தமிழோட இந்த அந்த தொடர்பு காரணமாக எளிமையா நான் கொடுத்த தலைப்பு தான் இது, புதுச்சேரி பிரெஞ்சு மொழி. புதுச்சேரிக்கும் பிரெஞ்சு மொழிக்கும் உள்ள தொடர்பு உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான், எப்படி தொடங்கிச்சு அப்படின்னு. இப்ப என்னுடைய உரையே ஒரு 3-4 கட்டமா தான் பிரிச்சுக்கலாம். முதல்ல புதுச்சேரிக்கும் பிரெஞ்சு மொழிக்குமான தொடர்பினுடைய தொடக்க காலம், அதனுடைய வரலாற்று பின்னணி உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான். பிறகு அது எப்படி இங்க தமிழுக்குள்ள கலந்தது, நம்ம பேச்சு மொழியில குறிப்பாக. சில நேரங்களில் பேச்சு மொழி மட்டும் இல்ல, சில ஆவணங்கள்லயும் கலந்துருக்கு அப்படிங்கிறதையும் பார்க்க போறோம். நாம பேச்சு மொழியில, ஆவணங்கள்ல, சில நாட்டுப்புற பாடல்கள்ல எல்லாம் கலந்துருக்கு. பிறகு இந்த கலப்பினால அந்த நேரத்துல எப்படி பேசிட்டு இருந்தாங்க, அது எப்படி இப்ப அது இந்த இடத்த ஆங்கிலம் பிடிச்சிருக்குது இந்த புதுச்சேரி தமிழ்ல அப்படின்றதையும் நம்ம பார்க்க போறோம். சரி, பிறகு இப்போதைய பிரெஞ்சுடைய நிலை என்ன புதுச்சேரியில, அதையும் நம்ம பார்த்துட்டு நம்ம முடிக்கலாம். இதெல்லாம் வந்து தேர்தல் காலம் மாதிரி தான், அந்த தேர்தல் வாக்குறுதி மாதிரி கொடுக்குறோம் நம்ம தொடக்கத்திலேயே. ஆனா அது முடியும் போது தான் தெரியும் எல்லா வாக்குறுதி நிறைவேற்றணுமான்ட்டு. அது பார்ப்போம், நம்மளுடைய ஆகூழ் போகூழ பொறுத்தது. இந்த இடத்துல முக்கியமா நம்ம சொல்ல வர்றது வரலாற்று பின்னணி. இந்த வரலாற்று அறிஞர்லாம் இருக்கிறாங்க, இங்க பேராசிரியர் ராமதாஸ்லாம் இருக்கிறாங்க. அவங்களுக்கு அவங்களெல்லாம் வச்சுட்டு நம்ம புரட்சி பெயர் வைத்து கொண்டிருக்கிற வெளியூர் பழனி இருக்கிறாரு. ஏன் புரட்சி பெயர் சொல்றேன்னு தெரியல அவருக்கு. எல்லாரும் வந்து தமிழ்நாட்டோட புதுவை இணைக்கணும்னு போட்டி பண்ணாங்க. இவர் புதுவை கூட தமிழ்நாட்டை அனுப்பிச்சிட்டாரு, வில்லியனூர் கூட பழனி அனுப்பிச்சிட்டாரு பாருங்க. இப்படிதான் வந்து நீங்க இது பண்ணணும். அவங்கெல்லாம் இருக்கும்போது ஒரு புதுச்சேரியுடைய தொடக்க நாளையே ஒரு உதய நாளையே கொண்டாடுறாருன்னு நினைக்கல, தோற்றமொழி அந்த நாள் கொண்டாடுற போறாரு 14ஆம் தேதி.
உங்களுக்கு கிட்ட கேட்டிங்கன்னா இன்னும் அதிகமாக எத்தனை பேர் ஆண்டாங்க, யார் யார் ஆண்டாங்க எல்லாம் சொல்லுவாங்க. கடைசியாக ஆண்டது நம்மகிட்ட பிரெஞ்சு. 1954 ஜனவரி நவம்பர் 1ஆம் நாள் அது விடுதலை பெற வரைக்கும் தொடர்ச்சியாக ஒரு 188 ஆண்டுகள் நம்மளை ஆண்டுட்டு போனாங்க. அந்த விடுதலை நாளே ரொம்ப நாள் நாம ஆகஸ்ட் 16 கொண்டாடிட்டு இருந்தோம். அது அதற்கப்புறம் மாற்றி அமைச்சு ஒரு குழுவிலே நாள் தான் இருந்தாங்க. அந்த ஒரு 6-7 பேருக்கு போட்ட குழுவில் அது நவம்பர் 1க்கு மாற்றி அமைச்சது. இது நம்ம கொண்டாடி இருக்கிறோம். அந்த நவம்பர் 1 வரைக்கும் நம்ம பிரெஞ்சுடைய ஆளுகைக்கு கீழே இருந்தோம். வெந்நீர் வேணுங்களா? வெந்நீர் வேணும். அந்த அப்படி நம்ம இருந்ததால மக்களை அறியாமலே நம்மளுடைய அன்றாட வாழ்வில் அந்த பிரெஞ்சு சொற்கள் உள்ள வர தொடங்கிச்சு. அதுதான் முதல்ல தொடக்கம். இந்த தமிழ் பேச்சு தமிழ் வந்தது. அதற்கு முன்ன அங்கிருந்து வந்த ஆட்சியாளர்கள் அவர்களுடைய வசதிக்கேற்ப அவர்களுடைய வசதிக்காகவும் எளிமையா அவங்க சொல்றதெல்லாம் எல்லாரும் புரியணுன்றதுக்காகவும் சேரணுன்றதுக்காகவும் அவங்க சில தமிழையும் கத்துக்க தொடங்கினாங்க. அதனாலதான் அவங்க அகராதியெல்லாம் போட்டிருப்பாங்க. பார்த்தீங்கன்னா அதுல குறிப்பிட வேண்டிய ஒரு முசே ஏ துப்பி, முசேவும் துப்பி அடிகளாரும் 2 பேரும் செய்த அகராதி ரொம்ப போற்றுதலுக்குரிய ஒரு அகராதி. அவங்க எவ்வளவு அடக்கமானவங்கன்னா 1831 வந்தார் அவருங்க முசே இது துப்பி. அவரு அந்த அடிகளாருக்கு போட்ட அகராதி பார்த்தீங்கன்னா முதல் பதிப்புல அவங்க பேரே இருக்காது. இன்னைக்கெல்லாம் நம்ம ஒரு சின்ன ஒரு குழல் விளக்கு கோயில்ல பாத்தீங்கன்னா கூட அந்த வெளிச்சத்தையே மறைக்கிற அளவுக்கு அவங்க உபயோகம்னு போட்டிருப்பாங்க பேரை. அவங்க அவ்வளவு பெரிய உழைப்பு செஞ்சுட்டு அந்த பெயர் போடாம 2 அப்போஸ்தலர்கள் எழுதி உருவாக்கியதுன்னு போட்டிருப்பாரு. அந்த 2 அப்போஸ்தலர்கள் யாருன்னு தெரியும். அப்போஸ் இதுதான் அவங்க தமிழாக்கி அந்த அப்போஸ்தலர்கள்னு போடுவாங்க. அந்த காலத்துல அந்த ஒரு இன்னைக்கு ஆனந்தரங்க பிள்ளையுடைய இதுவும் சொன்னார் இல்லையா, அவரும் நினைவு கூறணும். நாம அவருடைய நாட்குறிப்புல பாத்தீங்கன்னாலும் இந்த பிரெஞ்சு கலந்த தமிழ் இருக்கும். குவர்னார் துரை அவர்கள் அப்படின்னு எழுதுவார். குவர்னோர் துரை அவர்கள், அவோகாமார்கள், அவரு இது மாத்திருவாங்க. பிரெஞ்சு இது தமிழை மாத்திருவாங்க. மாற்றும் போது எப்படிலாம் மாறுதுன்றது நம்ம இன்னும் சில சான்றுகளோட நான் சொல்றேன். அப்படி அந்த அப்போஸ்தலர்கள் அந்த 2 பேர் போட்ட அந்த அகராதி தான் இன்றைக்கும் மூலமான அகராதி. அதை வைத்து கொண்டுதான் இப்ப இருக்கிறவங்க வேற வேற அகராதிகளை போடுறாங்க. ஆனா அகராதிகளை போடுறாங்களே தவிர அது இன்னும் கொஞ்சம் சிறப்பா செய்யணும், செம்மையாக்கணும்ன்ற ஒரு இது இல்லாம போடுறாங்கன்றதுதான் நம்மளுக்கு கடினமான இது. அது பிரெஞ்சு தமிழ் அகராதி மட்டும் இன்னும் ஒரு குழுவா சேர்ந்தாவது அது ஒரு சிறப்பான அகராதி கொண்டு வரணும். ஏன்னா நீங்க மொழிபெயர்ப்பாளர்கள் எங்களை மாதிரி இருக்கிறவங்களுக்கு தான் அதனுடைய அருமை தெரியும், அகராதியுடைய அருமை. ஐயாவுடைய அகராதிலாம் எடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு சொல்லுக்கு ஒரு சொல்லுக்கு போட்டுட்டு அப்புறம் தான் விளக்கம் இருக்கும். ஆனா இப்ப வர்ற அகராதிகளை பாருங்க, விளக்கம் தான் இருக்குது, சொல்லு இருக்காது. நீங்க ஏதாவது பிளாஸ்டிக் போட்டீங்கன்னா அது ஒரு வகை மரம் அப்படின்னு போடுவான். அதுதான் எங்களுக்கு தெரியுமே என்ன சொல்றது தமிழ்லன்றது. நம்ம ஆர்வமா போய் பார்ப்போம். இதெல்லாம் அது ஒரு மரம், அது ஒரு வகை தாவரம், இப்படியே தான் எழுதிட்டு இருப்பாங்க. இப்ப அந்த மாதிரி ஒரு நல்ல அகராதியை போட்ட ஒரு துப்பி அடிகளார்லாம், துப்பி அடிகளார் கூட அவரு கொஞ்சம் இது போட்டார், இலக்கண நூலும் போட்டார் தமிழை வந்து கத்துக்கிட்டு. அவங்கெல்லாம் அது போட்டது காரணம், தமிழ் படி செஞ்சது காரணம் கொஞ்சம் சுயநலமும் தான். அவங்களுடைய மதத்தை பரப்புறதுக்கு தான். அதுக்கு அப்பதான் எளிமையா போய் சேரும் அப்படிங்கிற மாதிரி போட்டாங்க. இப்ப நீங்க முதல்ல தொடக்கத்துல நான் சொல்றேன். தொடக்கத்துல என்ன ஆகும்னா, எப்போதுமே ஒரு மொழி கூட்டம் 2 பேரும் சேரும்போது அவங்களுடைய பாதிப்பு கொஞ்சம் நம்ம கிட்ட வரும் தான். இந்த பெருமொழின்னு சொல்றோம் இல்லைங்களா, இது வருமொழியிலிருந்து பெருமொழிக்கு கொஞ்சம் சிலது வரும். உதாரணத்துக்கு நான் ஒண்ணு சொல்றேன். இப்ப ஒரு காட்சி நினைவுபடுத்திங்க, ஒரு தலைமைச் செயலகத்தை பாக்குறீங்க, எங்க இப்படின்னு கேளுங்க. இப்ப நம்மளுடைய உரையாடல் அப்படிங்கிறது சீஃப் செக்ரட்டரி வந்தேன், ஒரு அப்ளிகேஷன் போட்டிருந்தேன், அது ஃபைல் எந்த லெவல்ல இருக்குதுன்னு பார்க்கலான்னு வந்தேன். கன்சல்ட் கிளார்க் இன்னைக்கு லீவா, ஓடியில் போய்க்கிறாராம். இதுல வந்து அங்கங்க சில தமிழ் இருக்கும்.
சீஃப் செக்ரட்டரிக்கு வந்தேன். சீஃப் செக்ரட்டரிட்டு ஃபைலு, கன்சர்ன் கிளார்க்கு. இது கன்சர்ன் கிளார்க்குன்றது தப்புன்றது அது வேறு விஷயம். அது ஆங்கிலம் தெரிஞ்சவங்களுக்கு தெரியும். கிளார்க்கு கன்சன்ட்னு சொல்லணும். அவங்க நம்ம இப்படியே சொல்லி பழகிட்டோம். கன்சர்ன் கிளார்க்கு ஓடி இப்படியே தான் சொல்லுவாங்க. இது 50களில் 60களில் ஃப்ரெஞ்சில் இங்கே இருந்தவங்க எப்படி பேசியிருப்பாங்க அப்படிங்கிற ஒரு கற்பனை தான் எனக்கு. சரி, நான் இங்கே செக்ரட்டரியாக வந்தேன். நான் ஒரு டெமான் செஞ்சுருந்தேன். அவங்க என்ன செய்வாங்க, இந்த அப்ளிகேஷன்றதுக்கு மட்டும் ஃப்ரெஞ்சில் போடுவாங்க. நான் ஒரு டெமான் செஞ்சுருந்தேன். துசி வந்து இதில் இருக்குதுன்னு பார்க்கறதுக்காக பார்த்தேன். அவர் சர்ஜே வந்து இன்னைக்கு கோஞ்சோவில் இருக்கிறாராம் அப்படின்னு சொல்லியிருப்பான். இதுதான் அப்போ இருந்ததுக்கும் இப்போ மாறி இருக்கிறதும் அதனுடைய இடத்த எப்படி ஆங்கிலம் பிடிச்சிருக்குதுன்னு சொல்கிறேன். அப்போ இந்த ஃப்ரெஞ்சில் அவங்க கலந்து பேச ஆரம்பித்தாங்க. அப்படி பேசும்போது முதல்ல இந்த மாதிரியான அன்றாட சொற்களில் தான் தொடங்கும். முதல்ல இப்போ பள்ளிக்கூடத்துக்கு போகிறோன்னு வச்சுங்க, அது அப்போ படித்தவங்க பெரும்பாலான அவங்க தமிழ் படிச்சிருந்தா கூட, இப்போ ஐயா திருமுருகனார் உட்பட அவர் ஒன்று 100 சொல்வது எழுதுதல்னா எழுதியிருப்பார் ஒரு நூல். அது திக்தேங்கிறது தான் போன உடனடியே கொடுக்கறது. திக்தே தான், இந்த சொல்வது எழுதுதல் தான். ஒரு அருமையான பயிற்சி. அது ஏதோ நம்மளுடைய கல்வி திட்டம் அது கைவிட்டுருச்சு. எப்படி முதல்ல அவனுக்கு பையனுக்கு காது கேட்குதா, அவனுக்கு இலக்கணம் தெரியுதா, ஒரு மொழி அமைப்பை ஊகிக்க முடியுதா, அவனால இப்படி வந்ததுன்னா இப்படிதான் வரணும்னு சொல்லி தெரியுதா, இவ்வளவும் அவனுக்கு கண்டுபிடிச்சிருவான். அந்த ஒரு நல்ல பயிற்சி எல்லாம் கொடுத்து அவங்கள உருவாக்குவாங்க. அப்ப போகும்போதே அவன் எக்கோல்னு தொடங்குவான். எக்கோலுக்கு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க எக்கோடு உள்ள நுழைஞ்ச உடனே அவரு ப்ரொஃபஸர் இன்ஸ்டியூட்டர் அப்பல் எடுத்துட்டு வாப்பா அப்படின்வார். அப்பல் அட்டண்டன்ஸ். அதற்கப்புறம் கையை எடுத்துட்டு வந்தியா, லீவ் இருக்குதா, கையை எங்க அப்படின்னு கேட்பார். கையேடு தான். ரொம்ப கொஞ்சம் நெருக்கமாக வந்துடும் சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா தமிழ் ஃப்ரெண்ட்ஸும். அது கையேடு தான். இப்படி தேநீர் வந்து தேன்றது டீ தான், மறுபடியும் ஃப்ரெஞ்சில் தேநீர் தான். அப்படியே சொல்லலாம். டீ தண்ணின்றத நீங்கள் மொழிபெயர்த்தாலும் தேநீர் வந்துடும். கஃபேங்கிறது குழம்பியை மட்டும் குறிக்காது, அதை நம்ம அருந்துற இடத்தையும் குறிக்கும். அதுதான் இன்னைக்கும் தொடர்ந்து வருது. இண்டியன் கஃபே, மாத்திர கஃபே, எல்லா கஃபேவும் வருது. லே கஃபே நம்ம இதில் லே கஃபேன்னு சொல்லும் போது காலையில் எழுந்த உடனே நீங்கள் ஃப்ரெஞ்சு சொல்லோட தான் தொடங்குறீங்க, தெரியல? இல்லை, பால் வாங்க போறீங்கல்ல, பான் லே கொடுங்கன்னு கேட்பீங்க நீங்க. இந்த லே என்னது? லேன்னா பால். பான் லே. புதுவை பால் தான் நீங்க வந்து பிரெஞ்சில் பேசினுக்கிறீங்க. ஆனா அது தெரியாமலே நீங்க பான்லேன்னு சொல்லி அது பிரெஞ்சு மறந்துட்டு. அது நல்ல வேலையை அது தமிழ் காப்பாத்தினாங்க. எங்களுக்கு சொல்றேன் இந்த லேவை. நான் வேடிக்கை சொல்லுவேன், தண்ணிக்கு என்ன தெரியுமில்ல உங்களுக்கு, இந்த பாலுன்னொடனே தண்ணி நினைவு வந்துச்சு எனக்கு. தண்ணிக்கு பிரெஞ்சில் லோ. என்னைக்கா ஒரு நாளைக்கு இந்த தமிழை லோன்னு அலைவான்னு தெரிஞ்சுதான் அவனுக்கு அன்னைக்கே அவன் பேரை வந்து அது லோன்னு வச்சான் வெள்ளக்காரன். லோ தான் அதுலேருந்து வர்றதுதான். போது கொலைங்கும் ஒடிக்கலாம்னு சொல்றீங்களே, போது கொல்லோங்க தான் அது. போது கொல்லோங்க தான் அது ஒடிக்கலாம் தான் ஆகி போச்சு. ஒடிக்கலாம் தண்ணின்னு சொல்லுவாங்க நம்ம. அப்புறம் குளாம் தண்ணின்னு சொல்லுவாங்க. குளாம் தண்ணி. இந்த குளாம் தண்ணின்னு சொல்லும் போது இந்த ஓது கொல்லோங்க தான் அது அவங்க குளாம் தண்ணின்றாங்க. இப்படி நம்ம இப்படி ஷாப்பு கடை நடு சென்டர் மாதிரி நம்ம பூதுர மாவுன்னுவோம் அந்த காலத்துல. ஆமா, பூதுருன்னாலே பவுடர் தான். அது வந்து நம்ம உடனடியாக மொழிபெயர்த்துருவோம். பூதுர மாவு அப்படின்னு சொல்லுவோம். வாங்கு பலவைன்னு சொல்லுவோம். வாங்கு பலவை அது BANC. அது பான்றது பெஞ்சு, அதுக்கு அந்த வாங்கு பலவை அப்படின்னு சொல்லிடுவாங்க. லாந்திரி விளக்கு லாந்தேர்னு தான் அது. அது அப்படி நம்ம ஒன்னொன்னுத்துக்கு மொழிபெயர்ப்பு பண்ணி நம்ம மேஜர் சுந்தரராஜன் மாதிரி பேசுவோம். நம்ம யூஆர் அண்டர் அரெஸ்ட், நீங்க இந்த கைது செய்யப்பட்டிருக்கிறீங்க அப்படின்னு வரவர் ஒரு இதுலயே எனக்கு இது சப்டைட்டில் எல்லாம் போட தேவையில்லை மேஜர் சுந்தரராஜன் படத்துக்கு. அது மாதிரியான ஒரு நம்ம பிரெஞ்சு இதுல கலந்து நம்ம தமிழை சேர்த்து பேசுவோம். சில சொற்கள் அதுவே வந்து அமைஞ்சிருக்கும் பிரெஞ்சுல. ஜுர்னால் எடுத்துங்க. ஜுர்னால்ங்கிறது செய்தித்தாள், நாளிதழ். ஜூர் அப்படின்னாலே நாள் தான் தமிழ்ல. இது ஜூர்ன்றதுக்கு பிரெஞ்சு பொருள் என்னன்னா நாள் தான். இது ரெண்டு சேர்த்தா ஜுர்னால் வந்து
சில சில சொற்கள் வந்து ஒரு நம்மள அறியாம போய் நெருக்கமா இருக்கும். இந்த அப்ரே, அப்புறம் குத்தோ, கத்தி, கத்தி குத்துன்னு வர்ற இடத்துல ரொம்ப நெருக்கமா இருக்கும். கத்தி குத்தோ பக்கத்திலே இருக்கும் அந்த சில சொல். சர்ப்பம், ஆனால் அது கொஞ்சம் சமஸ்கிருதம். சர்ப்பம் தான் அது, சர்ப்பம், பாம்பு. அது ஒருவேளை அங்கேருந்து இப்படி போயிட்டு வந்திருக்கும்னு நினைக்கிறேன். சில சொற்கள் இப்போ இங்கேருந்து அங்கே போனதும் இருக்குது. முழுகாத்தண்ணி, முழுகாத்தண்ணிங்கிறது வேற ஒன்று, ரசம். மிளகு ப்ளஸ் தண்ணி தான் அது. மிளகு தண்ணி தான் முழுகா தண்ணி. மிளகா தண்ணின்னு அவன் காதில் விழுந்திருக்கும். அவன் ஒரு கூட ஆனா பொண்ணான்னு பார்த்து முழுகா தண்ணின்னு போட்டுருவான். அவன் எதுவாக இருந்தாலும் ஒரு பாலினம் பார்க்குறவன் பிரெஞ்சுக்காரன். கதை கதை ஒன்றா லா போர்த்து, காஃபின்னா ல கஃபே, இப்படி ஒரு ஒரு இதுக்கும் பிரித்து வச்சிருப்பான், இனம் பார்த்து. இப்போ இந்த இந்த சொற்கள், அன்றாட சொற்கள் நான் சொல்லிட்டு வரேன் இல்லைங்களா. இப்போ ஒரு பள்ளிக்கூடத்து உள்ள போகும்போது ஒரு ப்ரொஃபஸர்னு இருக்குது. சில தொழிற்பெயர் பாருங்க, ப்ரொஃபஸர், இன்ஸ்டிடியூட்டர். இன்ஸ்டிடியூட்டர் சாதாரண. அப்புறம் நீங்கள் போட்டு குழப்பக்கூடாது. எக்கோலுக்கும் கொலேஜுக்கும். இப்போ கொலேஜ் கல்வின்னு இருக்குது. நம்ம பேர் நம்ம அது கல்லூரின்னு சொல்லி அது நம்ம இந்த புதுச்சேரி கல்லூரி அந்த ஆங்கில கல்லூரி கூட போட்டு குழப்பிப்பாங்க. இல்லை, அது ஒரு உயர்நிலை பள்ளி. இங்கதான் இங்க வந்து கொலேஜ் கல்வி, அங்க கொலேஜ் மொதர்ன் காரைக்கால்ல. அதுதான் இப்ப அவையார் கல்லூரியா மாறி இருக்குது. அங்கே ஒரு 4 ஆண்டுகள் வேலை செய்யறதுக்கு எங்களை அனுப்பிச்சாங்க இங்க இருந்து, புதுச்சேரி அரசு. நாங்க வந்து ஒரு சின்ன ஒரு ரகசியம் சொல்றோம். பிரெஞ்சு துறையில மட்டும் நாங்க ஒரு தேசிய கீதத்துல ஒரு அடி பாட மாட்டோம். ஒரே ஒரு அடி தவசுப ஆசிஷ மாகேன்றவருக்கு மட்டும் பாட மாட்டோம். ஏன்னா அங்க அடிச்சிருவாங்கன்னு சொல்லி. அது என்ன என்ன பொருள்ல, நம்ம என்ன பொருள்ல வருதுன்னு தெரியல. அதுல காரைக்கால்ல வந்து நாங்க ஒழுங்கா அதுல வரல, அதனால நாங்க போயிட்டோம். அந்த கொலேஜ் மொதர்ன்னு சொல்றோம் இல்லையா, இவங்க மொழிபெயர்த்தவங்க முதல்லயே அது வந்து கல்லூரியிலேயே மொழிபெயர்த்ததால இன்றைய வரைக்கும் அங்க கொலேஜ் மொதர்ன்ல இருக்கிறவங்க, எங்க பேரரசர் சொன்னாரு, பேரரசர் கிருஷ்ணன் சொன்னாரு, அவங்க ஏதோ வெளியூருக்குலாம் போகும்போது சிதம்பரம் மாதிரிலாம் சுற்றுலா அழைச்சிட்டு போவாங்க இல்லையா, அப்ப கேட்பாங்களாம், எங்க தம்பி நீங்க எங்க படிக்கிறீங்கன்னா, நான் காலேஜில் படிக்கிறோம். காலேஜில் இல்லை மாடல் அந்த அவங்க கேட்கும்போது காலேஜில் படிக்கணும், என்னப்பா சின்ன வயசா இருக்கிறீங்க காலேஜிலே படிக்கிறீங்க அப்படின்னு கேட்பாங்களாம். ஆமாங்க காலேஜ் தாங்க படிக்கிறேன். இவங்களுக்கும் சொல்ல தெரியாதான். அப்போதான் சொன்னாரு அவரு, எங்க பேரரசர் சொன்னாரு, இப்படி நம்ம முதல்ல இருந்து இப்படி மொழிபெயர்க்கும் போது அது கல்லூரியிலே மொழிபெயர்த்தேன். இன்றைக்கும் நான் எழுதும் போது சொல்லுவேன், கலவை. பாரதியாரை பற்றி ஒன்று எழுதின ஒரு கட்டுரை, அதுல கலவை அவருக்கு பிரெஞ்சு சொல்லி கொடுத்தவர் சுப்பிரமணியன் ஐயர்னு ஒருத்தவர். அது கலவை கல்லூரியில வேலை செஞ்சவர், பணியாற்றிய ஒரு ஆங்கில ஆசிரியர். அப்ப எழுதும்போது சொன்னேன், கலவை கல்லூரி என்ற உயர்நிலை கல்வியில் பணியாற்றிய அப்படின்னு தான் சொல்லி போட்டேன், அவங்களுக்கு புரியணுன்றதுக்காக, படிக்கிறவங்களுக்கு வாசிக்கிறவங்களுக்கு. இப்போ எதுக்கு சொல்ல வரேன்னா, இந்த எக்கோல் கொலேஜ் வருது, அங்கே போய் சேர்க்கும் போதும் மத்தர்னல்ல சேர்ப்பாங்க. அதுக்கப்புறம் ஆந்தர்மீதியார்னு வரும், கூர்மொய்யன், இப்படி நம்ம சொற்கள்லாம் அப்படி அப்படியே வந்துட்டு கடைசியில முடிக்கும் போது சர்டிஃபிகா, அதுக்கப்புறம் பாக்னு போவாங்க. அப்ப இருக்கிறவங்க என்ன சொல்லுவோம், டெர்மினல் போன உடனே பாக், சர்டிஃபிகா. அப்போ சொல்ற ஒரு இங்க இப்ப இருக்கிறவங்களாம் அது ஆங்கில கலை சொல்றாங்கல்ல, அவர் என்ன எஸ்எல்சி பாஸ் பண்ணிட்டாரா, பிஏ பாஸ் பண்ணிட்டாரா, அவர் சர்டிஃபிகா கொடுத்தவருன்னுவாங்க. அவர் சர்டிஃபிகா கொடுத்தவர், அவர் வந்து இது பாக்கு கொடுத்தவர், பாக்கு பசை பண்ணவர், இந்த பசை பண்ணவர் கொடுத்தவர் அப்படிங்கிறதுலாம் அவர் சர்டிஃபிகா கொடுத்தவர்ப்பா, அவரு பெரிய ஆளுப்பா அப்படின்னு சொல்லுவார். இப்படி அவங்க கூட இந்த நம்ம எப்படி ஆங்கில கலந்து சொல்றோமோ அதே மாதிரி அவங்க பிரெஞ்சு கலந்து சொன்னாங்க. இதுல ஒரு நகைச்சுவையான ஒரு விஷயம், இந்த டிரெக்டர்லாம் சொல்றாங்க, டிரெக்டர்ன்றவர் ஹெட் மாஸ்டர், அந்த டிரெக்டர் வந்துட்டாரா அப்படின்னா உங்களை பேசிட்டு இருப்பாங்களாம். இதுல பிடிக்கலன்னு வச்சுங்க, அந்த டிரெக்டர்னு சொல்ல மாட்டாங்க உங்களோட வாத்தியார் ஊர்ல. அவன் டிரெக்டர் என்ன சொல்றான், வந்துட்டான்னா உள்ள போய் பாரு, பீரோட பாரு, அவங்க டிரெக்டர்னுவாங்க. இந்த போட்டா அருவிகுதியா ஆயிடும், அது ஒரு மரியாதை கொடுத்த மாதிரி ஆயிடும் அவருக்கு. அதனால அந்த அன்பிகுதியா மாற்றிப்பாங்க, அது டிரெக்டர்னுவாங்க. எப்படி நம்ம இங்க வாத்தியாரை வந்து பிடிக்கணும் வாத்தியன்னு சொல்றோம், அது மாதிரி அதே மாதிரி வேற ஒண்ணும் இல்லை. இதே பிடிச்சதுன்னா இப்ப பாளைய நகைச்சுவை வந்துடும் உங்களுக்கு,
அப்ப அசோகர் உங்க மகருங்களா அப்படின்வாங்க. அப்ப பிடிச்சதுன்னா அது மகன் மகர்னு ஆக்குவோம், அசோகன் அசோகர்னு மாத்துவோம். அப்படிதான் வந்து அவங்க இது பண்ணுவாங்க. டிரெக்டர்னு சொல்லுவாங்க, ப்ரொஃபஷன்வாங்க. ப்ரொஃபஸர்ன்றது அறுவகிதேவர் தான், அதனால ப்ரொஃபஷன் அப்படின்னு சொல்லுவாங்க பிடிக்கலன்னா. அதே மாதிரி இன்னும் ஒரே ஒரு இது அதுல வரும், சுர்வயம். சுர்வயம் இப்போ உங்களுக்கு அதுக்குதான் நம்ம பேச்சு யாரு கேட்கலன்னா கூட நம்ம எப்போதும் கேட்டுநகரவங்களை அழைச்சிட்டு வர அவங்க எடுத்து கொடுத்துருவாங்க. ஆமாமா, அதுலதான் இல்ல இல்ல என்ன தேடுறன்றது அவங்களுக்கு தெரியும். அதான் அந்த இது எடுத்துட்டு வான்னு சொல்லுவோம் நம்ம எப்போதும், இதுன்றது அவங்களுக்கு தெரியும். குறிப்பறிய அந்த அந்த இது எடுத்துட்டு வான்னு சொல்லுவோம் நாம. அது மாதிரிதான் அவங்க கரெக்டா எடுத்து கொடுக்குறாங்க. இப்ப சுர்வயம் என்ற சொல்ல எடுத்துங்க. சுர்வயன்றது தெரியுதுன்னா உங்களுக்கு சூப்பர்வைசர் தான். சூர்யா சொல்ல மாட்டாங்க, அவரு உங்களுக்கு சொந்தக்காரர் இருப்பாரு, அதனால சூர்யார் உடன் வாங்க, அறுவகிதி சேர்த்து சொல்லுவாங்க. ஆனா சுர்வையான்னா மரியாதை இல்லாத மாதிரி இருக்குதான். இப்ப நம்மளுக்கு டிரைவர் வந்து மரியாதையா இருக்குது, பியூன் வந்து மரியாதை இல்லாத மாதிரி இருக்குது. இந்த எண்ணில் முடியுது. இப்ப உங்களுக்கு ஒருத்தர் பிடிக்கலன்னா அந்த அர்ற வந்து அண்ணா மாத்துறது. அதனால அது சுர்வையான்னா வந்து சூர்யார் வீடு, அர்பந்தர் வீடு, மாம்புரு வீடு, மேரு வீடு, இப்படிதான் சொல்லி ஒரு வீட்டுக்கு பேர் வைக்கும் போது கூட அவுக்கா வீடு இப்படிதான் சொல்லுவாங்க. அப்ப இது மாதிரியான பேச்சு தமிழ்ல வரும்போது, பிரெஞ்சு வரும்போது இப்படியான மாற்றங்களை பெறுவது நம்ம இது பண்ண முடியும். அப்புறம் இதுல சில சொற்கள் தான் நம்மளுக்கு கடினமா இருக்கும் பிரெஞ்சுல உச்சரிக்கிறதுக்கு, சில சொற்கள்லாம் உங்களுக்கு ரொம்ப எளிமையா இருக்கும். ஒரு சான்றுக்கு நான் சொல்றேன், மேரி. மேரி மேரி மேரிங்கிறது பிரெஞ்சுலயும் மேரி தான், இங்கேயும் மேரி தான். அதனால இந்த சொல்ல உங்களுக்கு எந்த சிக்கலும் கிடையாது, அழகா சொல்லுங்க. முனிசிபாலிட்டி இது வந்து டீன்னு வரும், டீனா டீ தேவை மாட்டாங்க. இது இங்கிலீஷ்ல டீ, பிரெஞ்சுல டீ சாதா குடிக்கிற டீ கூட. அப்ப முனிசிபாலிட்டின்றது அங்க முனிசிபாலிட்டே. இங்க ஒரிஜினாலிட்டி நோ ஒரிஜினாலிட்டே, டீ எல்லாம் அங்க தேவை மாறிடும். யூனிவர்சிட்டி யூனிவர்சிட்டி, கம்யூனிட்டி கம்யூனிட்டி எல்லாமே எப்படி மாறும். அதுல இருந்து வர்றதுதான் இந்த தீந்தா, ஆங்கு தேந்து தான் அது இந்திய மை இது. ஆமா, அது தீந்தான்னு மாத்திட்டோம். அது நம்ம தீந்த பண்ணாவா மை பண்ணாவான்னு கேட்பாங்க அப்பெல்லாம் சின்ன வயசுல எங்களை. என்ன எடுத்துட்டு போற பரீட்சைக்கு, தீந்த பண்ணாவா மை பண்ணாவான்னு. இதுல வேற நம்ம எதுக்கு முன்னாடி தீந்து போச்சுன்னுவோம் நம்ம. தீந்தா மை பண்ணாவன்னு எழுதணும். அப்புறம் எஃப்எஸ், ஆமா, கிரையோன் எஃப்எஸ் இதெல்லாம் வரும். எது அதுதான் சாம்பிரத கொமர்ஸ். ஒன்னொன்னுக்கு நமக்கு ஒரு இது இருக்கும், ஒத்தல். அப்புறம் இந்த ஒத்தல் ஒப்பித்தாள் இதெல்லாம் பாத்தீங்கன்னா பொசியம் வந்துட்டாரு. பொசியன்றதுக்கு இப்ப வேற மொழி, வேற அந்த பொசியம் வந்து எப்படி அன்னைக்கு வந்து நாற்றமா இருந்தது, இன்னைக்கு வாசனையா மாறி போச்சோ, துர்நாற்றமா மாறி போச்சோ, அது மாதிரிதான். ஆமா, இவரு ஐயா பொசி போட்டு வந்துக்கிறாரு. ஒன்னா சேர்த்து போட்டீங்க, நல்லா இருக்கு. அப்போ பாரதியார் இங்கதான் பாடிட்டு போற, பாருக்குள்ள நல்ல நாடு. அப்புறம் லீவர் வந்து லிவரே, இந்த மாதிரி சின்னதா இருக்கிறதுலாம் ஏ போடுவாங்க. கர்னே, லிவ்ரே, இது எல்லாமே வந்து சின்ன சின்ன விஷயங்களுக்குன்னா அப்படி வந்துடும். அப்போ நீங்க இதுல மேரியை பத்தி சொல்றோம். நம்ம மேரியில எதுக்கு அந்த மேரி பக்கத்துல அந்த எத்தாசிவில்னு ஒண்ணு இருக்கும், பதியறது. அதை நீங்க புதுச்சேரி தமிழ்லன்னா எத்தாசி பதிவுன்னே சொல்லுவாங்க. அந்த பதிவுல எத்தாசி பதிவு இருக்கான்னு கேட்பாங்க. அந்த எத்தாசி பதிவுலயும் பிறப்பு இறப்பு ரெண்டு இருக்கு இல்லையா, அந்த பிறப்பு சான்றிதழுக்கு சொல்லும் போது அங்க போய் பதிஞ்சிட்டு வாங்க, குழந்தை பிறந்தது பதிஞ்சிங்களான்னு கேட்பாங்க. இதே இறப்பு சான்றிதழுக்கு நம்ம சொல்லல வழக்கு பாருங்க, அங்க போய் கிரிக்கெட் வந்துருங்கன்னு வாங்க. அது போய் பதிஞ்சுன்னு இருந்தா அது அடிக்கடி பதிகிற மாதிரி இருக்கும் நிறைய பேருக்கு. அதனால போய் கிரிக்கெட் வாங்கன்னு சொல்லுவாங்க. இப்படி இப்ப இந்த சொற்களுடைய இது பார்க்கும்போது ரொம்ப
வியப்பா இருக்கும். நம்ம எப்படிலாம் நம்ம சிந்திச்சிருக்கிறாங்க அந்த காலத்து மக்கள் பேசும்போதே பிரெஞ்சை கலந்து பேசினா கூட அந்த சொல்ல வந்து ஒரு நளினம், ஒரு 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 பண்பாடு நம்மளுக்கு வெளிப்படும் அதுல. அப்புறம் எத்தாசி பதிவுன்னு சொல்லும்போது சின்ன பதிவு பெரிய பதிவுன்னு இருக்கும். இப்ப அண்மையில நம்ம என்னோட நண்பர் சீன தமிழ்மணி அவங்க அப்பாவுடைய இவருடைய பதிவை கொண்டு வந்தார். எக்ஸ்ரே வந்து மொழிபெயர்த்து கொடுங்கன்னு சொல்லி கேட்டார். அதுல என்ன வேறுபாடுன்னு உங்களுக்கு ரொம்ப பேருக்கு தெரியுமான்னு தெரியல. பெரிய பதிவுல, அதாவது எக்ஸ்ரேன்ற பதிவுல நீங்க பிறந்த நேரம் முதற்கொண்டு இருப்பாங்க. அப்பாவுடைய பெயர் கூட, தொழில், வயது, சில நேரங்கள் அவருடைய ஜாதி எல்லாமே இருக்கும். அம்மாவுடைய தொழில், வயது, ஜாதி எல்லாமே இருக்கும். அப்புறம் பிறந்த நேரம், அது யார் வந்து இதை அறிவிச்சாங்க இந்த பிறப்பை அப்படின்னு சொல்றது. அப்புறம் அடுத்தது எங்க பிறந்தாங்க, மருத்துவமனையிலையா என்னன்றது. பிறகு இது பதிஞ்சது யார், இந்த பதிவு அந்த அலுவலகத்துக்கு வந்து பதிஞ்சது யார், இப்படி எல்லா தகவல்களும் அதுல அடங்கிடும். அது ஒரு அருமையான ஒரு இது. ஆனா அதுக்கு எதுக்கு பயன்படுத்துவாங்கன்னு நம்ம ஆளுக்கு ஜோசியம் போடுறதுக்கு பயன்படுத்துவாங்க. அதுலதான் வந்து அதுல நேரம் இருக்கும், நம்மளுக்கு நல்லா தெரியும்னு சொல்லி அங்க கொண்டு போவாங்க. நேஷனாலிட்டிக்கும் ரொம்ப 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 தேவைப்படுது இப்பெல்லாம். ஆமா, நீங்க இதுவே இந்த தமிழ்நாட்டுல போனீங்கன்னா நேத்து பிறந்த மாதிரி கூட நீங்க அப்துல் கலாமுக்கு பதிவு வாங்கிட்டு வந்துடலாம். ஆனா இப்பெல்லாம் கொஞ்சம் மாறி இருக்கும்னு நினைக்கிறேன். அப்புறம் இந்த த்ரெசோர் கேள்விப்பட்டிருப்பீங்க, ட்ரெஷரின்னு சொல்றோம் இல்லையா, அதுதான் த்ரெசோர்ன்றது கருவூலத்தை குறிக்கிறது. அதுல போய் வாங்குறது நீங்க பாசியம், அது பென்ஷனுக்கு பாசியம். இப்ப நான் சாதாரண சம்பளம் வாங்குறதுக்கு சோல்டுன்னு சொல்லுவாங்க. ஆமா, இதெல்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா அதுல இருந்து வரது இல்ல சொல்றாங்க. சோல்டு தான். ஆமா, சோல்ஜர். சோல்டுன்னு சொல்லும் போது சம்பளம் எவ்வளவு வாங்குறேன்னு கேட்க மாட்டாங்க பிரெஞ்சுல கலந்து பேசுறவங்க. ஆமா, சோல்டு எவ்வளவு தொடர அப்படின்னு கேட்பாங்க. பாசியம் எவ்வளவு தொடர நீ அப்படின்னு கேட்பாங்க. காரணம் என்னன்னா அது பிரெஞ்சுல யோசனை பண்ணி அதை அப்படியே மொழிபெயர்க்கிறது. துஷே, இந்த துஷேங்கிறது அப்படியே மொழிபெயர்த்து அந்த வர்ப்ப மொழிபெயர்த்தவங்க அவர் எவ்வளவு தொடர்றாரு சம்பளம், நிறைய தொடர்றாரு பொழுது அவர் எப்படி தொடர்றதுன்னா என்னன்னு நம்மளுக்கு புரியாது, நமக்கு வெளியிருந்து கவனிக்கிறவங்க. இப்படி நம்ம பிரெஞ்சுல யோசனை பண்ணி நம்ம எப்படி ஆங்கிலத்தில் யோசனை பண்ணி பேசிட்டு இருக்கிறோம். இந்த வேடிக்கை சொல்றதுதான், ஏதோ ஒரு கூட்டம், ஒரு திறப்பு விழான்னு வச்சுக்கோம், அதுல அரசு விழா, இதில் பங்கு பெற வந்திருக்கும் அமைச்சர் அவர்களே, இதில் பங்கு பெற வந்திருக்கும் அதிகாரிகளே அப்படின்னு சொல்லலாம். என்ன பங்குன்றது நம்மளுக்கு தான் தெரியாது. இது வந்து என்னன்னா டேக் பார்ட், அதோடைய மொழிபெயர்ப்பு. அது வரைக்கும் ஒழுங்கா முதல்ல கலந்து கொள்ள வந்திருக்குன்னு சொன்னாங்க. இந்த ஆங்கிலம் இதெல்லாம் வர எல்லாம் பங்கு பெற வந்து வராங்க எல்லாரும், இதுல பங்கு பெற வந்திருக்கும் சொல்லுவான். வருகை தருவோம்னு சொல்லுவான். அது வந்து பே விசிட், அதனுடைய வந்தாருன்னு சொல்லலாம், சொல்ல மாட்டாங்க. நம்மளுக்கு கூட ஒரு 2-3 இது போட்டாதான் நம்ம இதனோட மாணவர்கள் கையை ஹேண்ட் வாஷ் பண்ணிட்டு வரேன்னுவான். கழுவு மாட்டீங்களான்னு கேட்பேன் நான். எதுவுமே வந்து கூடுதலா நம்ம சொல்லி பழகிட்டோம். நம்ம இல்ல அப்படிலாம் ஒண்ணு கிடையாது. இது ஒரு வளர்ச்சி தான். இது நம்ம எப்படி சிந்திக்கிறது, நம்மள அறியாம அந்த சமூக அந்த ஊடகங்கள் இருக்கு இல்லையா, அது மாற்றி விட்டுரும். சில நேரங்கள பாக்குற இந்த தொலைக்காட்சியில அவங்க திருப்பி சொல்றதுதான் நீங்க அந்த பேட்டியில பார்க்கலாம். இதுல தண்ணி வரல, கான்ல தண்ணி வரல, நான் கான்னு சொல்றேன் பாருங்க, குழாயில தண்ணி வரலன்னா கூட கண்டுகொண்டே கான் தமிழ் தான் சொல்றேன். அதுக்கு கானுக்கு என்ன சொல்லி எப்படி வந்து சொன்னாருன்னா அன்னைக்கு அப்படின்னு சொன்னாருன்னு நினைக்கிறேன். குழாய் அடிப்படை அது வந்து கான்ன்றது இன்னொருத்தர் ஒரு ஆய்வு செஞ்சிருக்கிறார். நான் சொல்றது ஒரு 60கள்ல காரை சிபின் அவர் பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க நீங்க. காரை சிபி பிளவேந்திரன் அவருடைய பேரு. அவரு என்ன சொல்றாருன்னா இந்த கான்னா கேன், அந்த கைத்தடி இருக்கு இல்லையா, அதனுடைய அமைப்பை வச்சு வந்திருக்கலாமோ அப்படின்னு சொல்லி அவர் ஊகமா சொல்றாரு. அதனால வந்து காரணம் வந்திருக்கலாம். ஆமா, கழி மோத்தர் சிபில ஒரு முறை பார்த்தேன் நான் 80கள்ல. இப்பெல்லாம் கிடையாது, இல்லைன்னா படம் எடுத்துக்கலாம். ஒரு இடத்துல போட்டிருந்தாங்க, இங்கு தண்ணிக்கான் பில்
வசூலிக்கப்படும் அப்படிலாம் போடலாம். இல்ல அது எது சொல்லுவோம்னா தண்ணி, காணு, பில்லு, வசூல், அதுக்காக சொல்றேன். அந்த ஒரே ஆமா காணாம போதா? பரவாயில்லையா? காரைக்கால்ல அதுக்கு என்ன சொல்றாங்க தெரியுங்களா? ஏதோ பீலி பீலி பீலி. நான் ஒரு நாள் வீடு ஒன்று கேட்டேன். நான் அந்த அந்த ஒரு சாப்பாடு வீடு எதுன்னு கேட்டேன். அது பீலி இருக்கு பாருங்க, அந்த வீடு அப்படின்னா நம்மளுக்கும் காரைக்காலுக்குமே எவ்வளோ இது வேறுபாடு இருக்குன்னு சொல்லுது. அங்க சம்சா வந்து அவன் இவன் சொல்லுவான், பூரியான் பூரியான், வார்கோல், இது இப்படிலாம் கோட்டம். சைக்கிள்ல ஒரு கோட்டம் இருக்குது, ஐயாவுடைய சைக்கிள்ல ஒரு கோட்டம் இருக்குது அப்படின்னு பெண்டுன்னு சொல்ல மாட்டாங்க அவங்க. ரொம்ப அருமையான தமிழ்லாம் அங்க நல்ல சொல்லுவேன். இப்ப இந்த எதுவும் சொல்லிட்டு வந்தேன், இந்த பாசியம் அது சூழ்ந்து தொடருதுன்னு சொல்லுவாங்க. சூழ்ந்துலாம் இது தொடருது தான், பாசியம் தொடருது தான். திராப்ளி கேள்விப்பட்டிருவீங்க. திராப்ளியில வேலை செய்யறாரு. த்ரவோ பிப்ளிக், அது பிடபிள்யூடி தான், வேற ஒண்ணும் இல்லை. இன்னைக்கும் நம்ம மாறாம அந்த இடத்துல த்ரவோ பிப்ளிக் போட்டிருக்கோம். த்ரவாயுடைய பன்மை தான் த்ரவோ பிப்ளிக் போட்டிருப்பாங்க. அப்புறம் ரெஜி, அது அடிக்கடி நீங்க எல்லாரும் கேட்ட சொல்லாதான் இருக்கும். ஆமா. அப்புறம் யாரையாவது அரசு இது கைது பண்ணிட்டாங்கன்னா அவரை வந்து போஸ்ட்ல கொண்டு போயிட்டாங்க. அவரை போஸ்ட்ல கொண்டு போய் அரசாசியம் பண்ணிட்டாங்கன்னு, அரசாசியம் பண்ணிட்டாங்கன்னு, அரஸ்தாசியம், அது வந்து அரசாசியம் பண்ணிட்டாங்க அப்படின்ட்டு இது வரும். பிராந்து கொடுத்துட்டாரு, பிளாந்து கொடுத்துட்டாரு. பிளாந்து தான் அது கம்ப்ளைண்ட், அது பிளாந்து கொடுத்துட்டாரு. பிளாந்து கொடுத்ததால அவரை கொண்டு போய் அரசாசியம் பண்ணிட்டாங்க. ஃபார்மசி ரெண்டுத்துலயுமே ஒண்ணுதான், அதனால ஒன்றும் கிடையாது. கோர்னுமா, இந்த குவர்னுமான்றதுலாம் கோர்னுமா, அந்த இடத்துக்கும் அது சொல்ல வரும் உண்டு. அந்த இதுக்கு திடல் இருக்கும் இல்லையா, அது மாதிரி அதுக்கும். இந்த தையல்காரன், அது ரொம்ப என்னால மறக்க முடியாது சொல்லுது. நான் தொடக்கத்துல 6வது படிக்கும்போது பால எல்லப்பிள்ளை தெரியுங்களா உங்களுக்கு? புலவர் பால எல்லப்பிள்ளை யாருக்காவதுங்க? அவர் ஒரு நல்ல தமிழ் ஆசிரியர். அவர் எல்லப்பிள்ளை, பால அவர் தான். அவர் வந்து கறி மூட்டையை தள்ளிக்கிட்டே வருவார் சைக்கிள்ல வச்சு, நீங்க பார்க்கலாம். சைக்கிள்ல தான் போவார். எனக்கு அவர் தமிழ் ஆசிரியர் மட்டும் இல்லை, பிரெஞ்சு ஆசிரியரும் கூட, பாத்திமா பள்ளியில. அந்த அப்படியா? பால எல்லப்பிள்ளை எங்களுக்கு நடத்தும் போது இந்த தையக்காரனுக்கு என்ன பிரச்சனைன்னு சொன்னார். குத்தி குத்தி தைக்கிறாயா வெள்ளைக்காரன், என்னடா என்ன இப்ப குத்துரியே அப்படின்னு கத்துச்ச அந்த துணி. ஓ நம்ம பேர் குத்துரியேவான்னு சொல்லிட்டு குத்துரியேன்னு போட்டுக்கிட்டான் அப்படின்னு சொல்லுவார். அந்த இன்னைக்கு மறக்காது அது, குத்துரியே அப்படிங்கிறது தான் அது தையல். இப்படி எல்லாம் பதிய வச்சவங்க எங்களுக்கு, என்னுடைய ஆசிரியர்கள்லாம். அவங்க சொல்லும் போது அந்த சொல் மறக்காம இருக்கிறதுக்கு அந்த இலக்கண விதிகளை கூட அப்படிதான் சொல்லி கொடுப்பாரு. இப்போ அப்படின்னா முட்டை, முட்டை. இது பன்மையில சொல்லும் போது லேசர்ஃப்னு சொல்லக்கூடாது, லேசர்ன்னு சொல்லணும். இந்த எஃப் எஸ் எல்லாம் போட்டா கூட எழுதும்போது எஃப் எஸ் எல்லாம் போடுவோம், ஆனா அது இந்த எஃப் சைலண்ட் ஆயிடும், ஏன்னு போடணும். அதுக்கு ஒரு சொல்லுவாரு பால எல்லப்பிள்ளை, ஒரு முட்டை சாப்பிட்டா ஏஃப்னு சொல்லுவாரு, 4-5 முட்டை சாப்பிட்டா ஏன்னுவார். அதாவது அந்த அந்த ஏப்பம் வரும் இல்லையா, அதே தான், அப்படியே வச்சுக்க, அது ஞாபகம் வச்சுக்க அப்படின்னு. இப்படிலாம் எங்களுக்கு பதிவு வச்சார். அதுதான் எங்களுடைய பரம்பரையான எங்களுடைய மாணவர்கள்கிட்ட நாங்க பதிவு வைக்கிறது. சில பேர் வராது, இந்த ஜா வராது, ஜாக்குன்னு சொல்லுவான், அவன் ஜாக்குன்னுவான். ப்ரொஷான்னு சொல்லுவான், ப்ரொஷான்னா அடுத்தன்னு அர்த்தம். ஒரு முறை இந்த வானொலி நிகழ்ச்சியில வந்திருந்தாங்க. இல்ல ப்ரொஷான்றதுக்கு நான் புரிய வைக்கிறதுக்குள்ள அது புருஷன்னது அந்த பொண்ணு. இல்ல அது உண்மைதான், நீங்க அந்த அவசரப்படக்கூடாது, ப்ரொஷான்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு புரிய வச்சேன். அப்படி இந்த ஜாக்குக்கு மதன கல்யாணி மேடம், அவங்க மதன கல்யாணி எனக்கு அலியன்ஸ் மாஸ்டர்ஸ்ல ஆசிரியர். அவங்க அழகா ஒரு பையனுக்கு சொன்னாங்க, அவனுக்கு ஜாக் வரல, பார்த்தாங்க, ஏய் வாழைப்பழம் சொல்லு அப்படின்னாங்க. நான் வாழைப்பழம் சொன்னான். வாழாக்கு சொல்லுன்னாங்க, வாழாக்குன்னா. வாவை விட்டுட்டு வரும் ஜாக்கு சொல்லு சொல்லிட்டான். இப்படிதான் பிடிச்சி புரிய வைப்பாங்க ஒளி. ஏன்னா நம்ம சில இதுக்கெல்லாம் நம்ம அப்படியே
பழகிட்டு இருப்போம், நம்ம நாக்கு வந்து பழகிட்டு இருக்கும். திடீர்னு மாத்த சொன்னா மாத்த அது மாத்துறதுக்கு அதுக்குதான் இதுல ஹைதராபாத்ல சிஐஎஃப்னு ஒன்று இருந்திருக்கு, சென்ட்ரல் இன்ஸ்டியூட் ஆஃப் இங்கிலீஷ் அண்ட் ஃபாரின் லாங்குவேஜஸ் அப்படின்னு மொழிகளுக்கான ஒரு ஒரு களம். அது எல்லா அந்நிய மொழிகளும் அங்க இருக்கும். அங்க ஒரு லேபரேட்டரி, லாங்குவேஜ் லேபரேட்டரியே இருக்கும். லாங்குவேஜ் லேபரேட்டரியே இருக்கும். சில நேரங்களில் ஒரு பென்சிலை உள்ள வைப்பான், எந்த சொல்லுக்கு ஒரு இது நம்ம ஸ்பேனர் இது கொண்டு வா, இது 12 எட்டுமா 14 எட்டுமான்ற மாதிரி அவன் எது பென்சிலை வச்சா சரியா வருமா, பேனா வச்சா சரியா வருமா, அவனுக்கு நாக்கு வளையுமான்னு பார்ப்பான். இப்படிலாம் வச்சு கொண்டு வந்துருவாங்க, எப்படியாவது ஓரளவுக்கு நெருக்கமான. அங்கே ஒரு இப்பெல்லாம் அண்மை காலமாக நான் பார்க்குறேன், அலியன்ஸ் ஃப்ரான்சிஸ்ல போனீங்கன்னா நீங்கள் இது காதில் மாட்டிட்டு நீங்கள் ஒரு மொழியை உச்சரிக்கலாம், அந்த பிரெஞ்சு மொழியை உச்சரிக்கலாம். அது காட்டும் எத்தனை சதவீதம் நீங்கள் தாய்மொழிக்கு நெருக்கமாக உச்சரிக்கிறீங்கன்னு சொல்லி. 60%, 70%, 90%, 100%, காட்டும். நம்ம நினைச்சிட்டு இருப்போம் நம்ம பிரெஞ்சு தான் பேசுறோம்னு, ஆனா நம்ம அங்க போனாலும் தெரியும் எத்தனை சதவீதம் பேசுறோம்னு சொல்லி. அதான் நம்ம அந்த அந்த அளவு உச்சரிப்பு செய்யறோமான்னு. ஒன்றும் இல்லை, நான் முதல்ல லண்டன் போன போது இந்த ஆங்கிலம் அது அவ்வளவு தூரம் போகாதுன்றது அங்கதான் தெரிஞ்சுக்கிட்டேன் நான். அது இந்தியாவை தாண்டாது பொழுது. அங்க போய் ஒரு ஒரு முகவரி கேட்க முடியல நம்மளால, கையால எழுதி காட்டின பிறகுதான் ஓ இதுதான் கேட்குறீங்களா நீங்க அப்படின்னு சொல்லி அவன் கேட்கறான். ஏன்னா அவங்களுடைய உச்சரிப்பு, அவங்களுடைய இப்ப நம்ம கோயம்புத்தூர் தமிழ் இந்த தமிழ்லாம் சொல்றோம் இல்லையா, அப்படிதான் நம்ம ஒரு ஆங்கிலம் கூட இந்திய ஆங்கிலம் தான் நம்ம பேசிட்டு இருக்கிறோம். இப்ப நான் சொன்னேன் இல்லைங்களா, கன்சர்ன் கிளார்க், அது மாதிரிதான் பேசிட்டு இருக்கிறோம் நம்ம. கிளார்க்னு சொல்லும்போது நம்ம எல்லாரும் கிளர்க்குன்னே பழகிருப்போம். அது உச்சரிப்பு வந்து கிளார்க்கு தான். அது நம்ம கிராமத்துல ஒழுங்கா சொல்லுவாங்க, ஒரு கிளார்க்கா வேலை செய்யறாருன்னு சொல்லி. அது நம்ம ஏதோ ஒரு இப்ப தெரியாதவங்க சொல்றாங்கன்னு நினைச்சிருப்போம், அதுதான் உண்மையான உச்சரிப்பா இருக்கும் கடைசியில. பிறகு இந்த இது சொல்லிட்டேன் இல்லைங்களா, இந்த ட்ரிபியூனல் முனிசிபாலிட்டில ஒரு குத்துரிய சொல்லிட்டேன். புஷர், அது நம்ம பாரதியாருடைய இதுல வரும். புஷர்ன்றது அந்த கை வண்டி இருக்கும் அந்த காலத்துல, புஷ் புஷ்ன்னு சொல்லுவாங்க. புஷ் 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 வண்டின்னு சொல்லுவாங்க. பின்னால ஒரு ஓட்டுறவர்கிட்ட இருக்கும் அதனுடைய கடிவாளம். அவரு ஓட்டுறவர்கிட்ட இல்ல, இந்த உட்கார்ந்துட்டு இருக்கிறவர்கிட்ட இருக்கும், பயணம் பண்றவர்கிட்ட இருக்கும், பின்னால இருக்கும் தள்ளிட்டு போவோம். இவருக்கு எங்க போகணுமோ இவரு இது பண்ணிட்டு போவாரு. அடுத்தது சாதாரண ஷெஃப்ங்கிற சொல்ல நீங்க பெரும்பாலும் நீங்க கவனிச்சிருப்பீங்க. ஷெஃப்ன்றது தலைவர் அல்லது எந்த இதுக்கு ஒரு தலைமை பொறுப்புல இருக்கிறோம் ஷெஃப். இன்னைக்கும் நம்ம செவாலிய சச்சிதானந்த ஐயா, அவருக்கு இன்னைக்கு 95 முடிச்சு 96 இருக்கிறாருன்னு நினைக்கிறேன். அவரோட மூத்தவர் இருக்கிறார் இல்லையா, மிஸ்டர் தாவிதன் சார், அவர்கிட்ட முன்ன தான் சொல்லுவார். அந்த அளவுக்கு அவரு ஷெஃப் பார்த்தாலே எனக்கு கொஞ்சம் பயம்தான் அப்படின்னு சொல்லுவாரு. அப்படிதான் அந்த காலத்துல இருக்கிறவங்க. இவருக்கும் முருகேசன் ஒரு சுட்டு பிடிச்சிட்டு இருப்பாரு, ஒரு பழைய டைரக்டர் எஜுகேஷன். அவரை பத்தி நம்ம சொல்லணும்னா அந்த பிரெஞ்சை பத்தி சொல்லும்போது அவர் மறக்க முடியாது. அவர் தான் இந்த பிரெஞ்சு கல்வியை ஓரளவுக்கு காப்பாற்றினவர். இந்த பாசியோன் ஒன்று இருக்கு, முதல்ல பெண்கள் கல்விக்காக ஒரு இது இடத்தை கொடுத்தாங்க. இப்போ இந்த ரூய் ஜீமால இப்ப கட்டுறாங்க. அப்ப இடிக்க வந்தாங்க ஒரு காலத்துல, இடிச்சுட்டு அமைச்சர்களுக்கெல்லாம் ஏதோ ஒரு விடுதி கட்டுற மாதிரி ஒரு இவரு சங்க இலக்கிய இது பெரிய இது தமிழ்ல திட்டினார். இவர் திட்டின உடனே எல்லாரும் போயிட்டான். அதுதான் அப்ப சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டு நான் அமைச்சர் கல்வியான்னு சொன்னேன். அப்ப அவர் வந்து இல்ல, உண்மையிலே சங்க இலக்கியத்துல இருக்கிற சொல்ல எடுத்து திட்டினாலும் இப்ப யாருக்கும் தெரியாது. அவரு என்ன பண்ணுவாரு, பிரெஞ்சு பேசும்போது நீங்க வந்து தமிழ் பேசும்போது ஆங்கிலம் கலந்து பேசுறீங்க இல்ல, அவரு அதுக்கு பழி வாங்குவார் அந்த வெள்ளக்காரன். பிரெஞ்சு பேசும்போது தமிழ் கலந்து பேசுவார். அவன் போய் அகராதி தேடின்னு இருப்பான்னு நினைக்கிறேன். ஒரு முறை அப்படிதான் லிப்ட்ல போயின்னு இருக்கிறோம், மேல மின்தூக்கில போயின்னு இருக்கிறோம். அது என்ன வேலை 2 மாடிக்கு மேல போவாதுங்கன்னு சொன்னாங்க. ஒரு வழியை வந்து சொன்னாரு, கூட வெள்ளக்காரன் வராங்க, சொன்னாரு சித்தங்கிறோம் ஐயோக்கியத்தனம் அப்படின்னாரு. அவர் சொன்ன அப்படியே சொன்னது செத்தங்கிறம் வரைக்கும் பிரெஞ்சு, அது ஒரு பெரிய அயோக்கியத்தனம் மட்டும் அவரு தமிழ சொன்னதான் அவருக்கு நிறைவா இருக்கும். சில நேரங்கள்ல வந்து திட்டம் எப்போதுமே நீங்க கவனிக்கலாம், ஒருத்தரோட தாய்மொழி எதுன்னு எளிதா கண்டுபிடிச்சிடலாம். திட்டுறது, கடவுள்கிட்ட போய் வேண்டுறது, ஒரு கட்டுக்கு கொடுத்தீங்கன்னா நோட்டை எண்றது, ஒரு குண்டு வச்சுட்டாங்கன்னு ஐயோ அம்மான்னு கதறது, இது மாதிரியான பதட்டம்
பரபரப்பு, அப்புறம் சாபம் விடுறது, இது எல்லாமே வந்து உங்களுக்கு தமிழ்ல தான் இருக்கும், அதாவது தாய்மொழியில தான் இருக்கும். அது எளிமை கண்டுபிடிக்கிறது வழின்னு சொல்லுவாங்க. அப்போ அவரு நிறைவா இருக்கணுன்றதுக்காக அவர் என்ன சொல்றாரு, செத்தன் கிரம இயக்கித்தனம்னு சொல்லுவாரு. இன்னும் நிறைய சொல்லலாம். அவர் சொன்னதெல்லாம் சொன்ன தனி ஒரு இதுவாயிடும். அப்ப அந்த காலத்து ஆசாமிகளுக்கு அந்த ஷெஃப்ங்கிறதுக்கு அருமையான ஒரு பெரிய இடத்துல வச்சிருப்பாங்க. ஒரு ஷெஃப் வந்துட்டாரு, இந்த மாதிரி நம்ம பேசக்கூடாது சொல்லுவாங்க. அப்புறம் இந்த சொந்தாவை பத்தி அன்னைக்கு நம்ம நண்பர் பாலசுப்ரமணியம் சொன்னார் இல்லையா, சொந்தான்னு சொல்லும்போது நம்ம மறக்க முடியாது. அப்ப போயிட்டு வந்தவங்க தான் சொந்தம். மணி ஏதாவது அதிகமாகுதுன்னா சொல்லுங்க. இல்ல எனக்கே தெரியும், எனக்கு நான் ஒரு மணி வச்சிருக்கேன். இல்ல 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 இன்னைக்கு இதுக்காக வந்து என்னுடைய ஃபுட் விண்டோன்னு சொல்றது, அது எப்படி சொல்றது தமிழ்ல தெரியல. 12 மணி நேரம் இது. காலையில 8:30 மணிக்கு மாத்திட்டேன் காலையில உணவை. அதனால இப்பதான் இரவு 8:30 மணி சாப்பிட முடியும். காலைல 6:30 மணி சாப்பிட்டா மாலை 6:30 மணி சாப்பிடுவேன். இப்போ 8:30 மணி சாப்பிட்டுக்கிறேங்க. அதனால கவலைப்படுத்தவில்லை. அதுவரை சாப்பிட்டு அதுவரை பேசிட்டு இருக்கலாம். அப்ப இது சொல்தான்னு சொல்றோம் இல்லைங்களா, அது ஒண்ணும் இல்லை, சோல்ஜர் தான். இங்க ரொம்ப பேருக்கு இந்த பொண்ணு பார்க்குற இடத்துல மாப்பிள்ளை பார்க்குற இடத்துலாம் பாத்தீங்கன்னா அவங்களுக்கு இந்த சொல்ற ஒரு சொல்லுதான் தெரியும். அவரு மாப்பிள்ளை வந்து அவரு அதை விட மேல்படிக்கு போயிருப்பார், அழுதம் ஷெஃப் அப்படின்னு போயிருப்பார். இவங்களுக்கு தெரியாது ஒரு மாப்பிள்ளை என்ன பண்றாருன்னு ஒரு ரகசியமா கேட்பாங்க. இவர் வந்து அழுதம் ஷெஃப் இருக்கிறாரு, எப்படியாவது மாப்பிள்ளை எப்படியாவது கஷ்டப்பட்டு சொல்தவாயிடுங்க அப்படின்னு சொல்லி இவர் போய் அவருக்கு அறிவுரை சொல்லிட்டு வருவார். அவனுக்கு ஒன்றும் புரியாது. நம்ம வந்து என்ன இது மாதிரி ஒரு குடும்பத்துல வந்து மாட்டிக்கிட்டோம் நம்ம நினைப்போம், கீழே போக சொல்றாங்களா, எப்படியோ கஷ்டப்படுவாரு சொல்றாங்களே அப்படின்னு. ஏன்னா இங்க இருக்கிறவங்க சொல்தான்றதுதான் ஒரு இது. இதுக்கு முன்ன இந்த சொல்தான்ற சொல் புழக்கத்துக்கு வர்றதுக்கு முன்ன எல்லாரும் தெகோல்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஐயா தெகோலுக்கு போயிட்டு வந்தவரு அப்படின்னு சொன்னாங்க. அது என்னன்றது அந்த வரலாற்று பின்னணி சுவாரஸ்யமானது. தெகோலுங்கிறது சுவாரஸ்யமானது தப்பு. ஐயா தான் திருத்தினார். அது அடிக்கடி இப்ப சொல்றீங்க நீங்க, அது சுவையானதுன்னு சொல்லணும்னு சொன்னேன். அது ரொம்ப சுவையான ஒரு பின்னணி தான், வரலாற்று பின்னணி இது. தெகோல்ன்றது அந்த ஒரு தீவுல ஒரு ஒரு பிரசிடென்ட், ஒரு பிரெஞ்சு குடியரசுத் தலைவர், முதல் குடியரசுத் தலைவர் தெகோல் ஷார்ல் தெகோல். அவர் பேர்ல தான் இன்னைக்கு நீங்க போய் இறங்குனீங்கன்னா அந்த விமான நிலையமும் இருக்கும் அங்க பாரிஸ்ல. தெகோல் ஏர்போர்ட் தான் இருக்கும். ஆமா, விமான நிலையம் தான் இருக்கும். அந்த தெகோல் வெளிநாட்டுல இருந்து, குறிப்பாக இந்த காலனியில இருந்து 2ஆம் உலக போர் நடந்த போது 1944 ஆட்களை தெரிவு செஞ்சார் அவருடைய இராணுவத்துக்கு. அந்த படைகளுக்கு இங்க இருந்து எல்லாம் போனாங்க. புதுச்சேரி இன்னைக்கு பார்க்கலாம், அங்க ஒரு போர் வீரர் நினைவு சின்னம் ஒண்ணு இருக்கும் காந்திக்கு முன்ன. யாரெல்லாம் உயிர் நீத்தாங்களோ அவங்களுக்கு எல்லாம் அஞ்சலி செலுத்துற மாதிரி. இன்னைக்கும் 8 மேன்னு நினைக்கிறேன் அன்னைக்கு வந்து அந்த அஞ்சலி செலுத்துவாங்க. அந்த தெகோல் ஆள் எடுத்தார் இல்லையா, அவர் எடுத்து போனதால தெகோலுக்கு போயிட்டு வந்தாருன்னு சொல்லுவாங்க. அது தொடர்பாக ஒரு பாட்டே இருக்குது. அந்த காலத்துல இருக்கிறவங்க எல்லாம் கொஞ்சம் மகிழ்ச்சியா இருக்கும்போது ஒரு பாட்டு போடுவாங்க. அவங்களுடைய இது, அதாவது அந்த பாட்டு நான் பாடுறேன், அதுல இருந்து உங்களுக்கு புரியுதான்னு பாடு, இல்லைன்னா அதுக்கு பொழிப்புரை சொல்றேன் நான். 5 வீட்டு கஞ்சி தண்ணி தெகோலு, மணி 5 அடிச்சா காப்பி தண்ணி தெகோலு, 5 வீட்டு கஞ்சி தண்ணி தெகோலு, இப்ப 5 பணத்துக்கு வருத்த வவாலு, 5 வீட்டு கஞ்சி தண்ணி தெகோலு, இப்ப அறுந்துச்சா கவுரு பாடி தெகோலு பாடுவாங்க. இதுல என்னன்னா, அது அந்த அம்மா ஒரு காலத்துல 5 வீட்டுல கஞ்சி தண்ணி வாங்கி சாப்பிட்டுட்டு இருந்துதான். இப்ப அவங்க வீட்டுக்காரர் அந்த தெகோலுக்கு போயிட்டு வந்ததுக்கு பிறகு அதுக்கு செழிப்பாயிடுச்சு, வளம் வந்துச்சு. அதுக்கு 5 அடிச்சா காப்பி தண்ணி கேக்குதான் காலையில, அது ஆள் வச்சு கேக்குது. 5 வீட்டுல கஞ்சி தண்ணி வாங்கிட்டு இருந்தது, இப்ப 5 பணத்துக்கு வருத்த வவால் சாப்பிடுது. அதை விட அடுத்த வரிதான் கொஞ்சம் இது ஒன்னும் நல்ல வேலை, எங்களுக்கு 2 பேர் தான் இருக்கிறதால இதுவா சொல்லிடுறேன் நான். அது இப்ப 5 வீட்டு கஞ்சி தண்ணி தேகோல் இப்ப அருந்துக்குச்சா கவுருபாடி தேகோல்ன்றான். கவுருபாடின்றது வேற எதுவும் இல்லை, பிராதான். அதுதான் வந்து அந்த காலத்துல தமிழ்ல அழகா சொல்லியிருக்கிறாங்க. அந்த அளவுக்கு உண்டாயிடுச்சு அது, அதனால அந்த அளவுக்கு பெருசாயிட்டாங்க அப்படின்னு. இப்படி எல்லாம் வசதியை வந்து குறிக்கிறதுக்காக அப்ப தெகோலுங்கிறத கலந்து போடுவாங்க. அதே மாதிரி 100 பாட்டுல கூட இந்த பிரெஞ்சு கலக்கும். சேர் விட்டு கஞ்சி தண்ணி மத்மசல் மம்சலு ரொம்ப தான் குடிச்சு புட்டு ராங்கி பண்ணுதடி. சேர்ன்றது ஒண்ணு இல்லை, இவங்க மடத்தார் சிஸ்டர்
அதுதான் சார்ன்னு போடுவோம் ஃப்ரெஞ்சில். இப்போ அதில் ரெண்டு மூணு வரிகள்லாம் அதில் கலந்து பாடுவாங்க அவங்க. இன்னும் நிறைய அது மாதிரி மகிழ்ச்சி பாடல்கள்லாம் இருக்கு, அது விட்டுடுவோம். அடுத்தது இங்கிருந்து போனாங்க இல்லைங்களா அந்த சொல்தாலாம் போன போது இந்த ஆர்ம் சுரேபோல் அப்படின்னு சொல்லலாம் அவங்க வந்து இது கொடுப்பாங்களாம் கமெண்ட். அது இப்படி என்ன சொல்லுவீங்க, இப்படி துப்பாக்கி இது இப்படி தூக்கி இது பண்ண ஆர்ம்ஸ் யூரேபோல், அது ஆங்கிலத்தில் என்ன சொல்லுவாங்க, இது நீங்க ஷோல்டர் ஆர்ம்ஸ், ஆர்ம். இவனுக்கு தெரியாது, புதுசா போனவனுக்கு. அதனால இவனுக்கு தெரியப்படுத்துறதுக்காக, அது புரிய வைக்கிறதுக்காக முன்ன இருக்கிறவன் ஒரு அப்படியே தமிழ சொல்லணும், துப்பாக்கி தூக்கி தோல்ல போட் அப்படின்னு, துப்பாக்கி தூக்கி தோல்ல போட்டு, அடுத்தது துப்பாக்கி தூக்கி காலில் போட்டு கீழே போட்டுருவான். சோத்துக்கால் மாத்துக்கால், சோத்துக்கால் மாத்துக்கால்னு போடும். இப்படி நகைச்சுவை சொல்லிட்டு போவாங்க அவங்க அங்கிருந்து வர்றவங்க எல்லாம். ஓலக்கால் சீலக்கால்னுவான். அடுத்தது ஒரு இப்படி அந்த சுல்தாக்களுடைய தமிழே நீங்க ரொம்ப குழந்தை மழலை மாதிரி இருக்கும். சில அங்கிருந்து பிராங்கோ தமிழ்னு சொல்லுவாங்க. அங்க பெராக்கடை மயக்கிழங்கு, துராகாஷ் தேங்காய் பத்த, துராகாஷ் மயக்கிழங்கு, பெராக்கடைக்கு போய் வாங்கி வரணும். எது ஒண்ணு வல்வல்வா இருக்குமேன்னுவான், முருக்கான்னு சொல்ல மாட்டான். ஆமா, ஒண்ணு அது பேர் மறைச்சா அவருக்கு. ஆமா, வல்வல்வா, வளைவுன்னு சொல்ல மாட்டாரு அவர் அந்த பிரெஞ்சு கலந்து வல்வல்வா இருக்குமே. மொல்வு சீர்வம், மிளகு சீரகம்னு சொல்ல மாட்டாங்க, கொஞ்சம் மொல்வு கொஞ்சம் சீர்வம் கொஞ்சம் கொடுப்பா. பாடி மாறிச்சுன்னா லாங்குவேஜ் மாறணும் இப்போ. அப்புறம் நீங்க ஒருத்தவங்களை பாராட்டுறதுலாம் தெரியும் உங்களுக்கு, ஃபெலிசிட்டேஷன், போயாஜ். இந்த போயாஜ்ன்றதுலாம் இப்ப இருக்கிறவங்க இன்னைக்கும் செய்யறாங்க, அது போன் வயேஜ்னு சொல்றாங்க கொஞ்சம். அப்புறம் நீங்க இந்த சமூக ஊடகங்கள்ல சில போட்டிகள்லாம் பார்க்கலாம், கிராண்ட் ஃபினாலேன்னு கத்துவான். ஒன்றும் இல்லை, ஃபினால் தான் அது. நல்ல தமிழ்ல இது நல்ல பிரெஞ்சில் உச்சரிக்கணும்னா ஃபினால். இவன் ஃபினாலே எப்படி எங்க ஆசிரியர் ஒருத்தவர் பெருமாளேன்னு படிப்பாரு, ஏன்னா கூட ஒரு ஈ இருக்கும். ஆமா, கிராண்ட் ஃபினாலே படிப்பாங்க. புல்வார், அடுத்தது இந்த சொல்லு நம்ம சொல்லி ஆகணும் உங்களுக்கு. புல்வார் என்ற சொல்லு உங்களுக்கு தெரியும், இது நிழற்சாலை, நாற்பக்கமும் இருக்கிற நிழற்சாலை. இதை நம்ம தெரியாதவங்க திருச்சியில புலிவார் சாலைன்னு போட்டு வச்சுக்கலாம். அவன் எங்க பிடிச்சான்னு தெரியல, புலிவார் சாலை இன்னும் போட்டு வச்சிருக்காங்க. இப்ப அதுதான் உங்களுக்கு இங்க விட ஒரு நகைச்சுவையானது. அமிர்தடர் மருத்துவ ஒரு நாள் போனேன், இது 80களில் தான். அம்பலத்து சீமாட்டி வீதின்னு போட்டிருந்தது. எங்கிருந்துடா கண்டுபிடிச்சான் அவன் சீமாட்டிய அப்படின்னு சொல்லி எனக்கு ஒன்றும் புரியல. அப்புறம் பார்த்து இல்ல அதுக்கு மேல அம்பலத்து மடம் ஸ்ட்ரீட் மேடம்னு தெரிஞ்சுக்கிட்டான், அவன் புரிஞ்சுக்கிட்டான். அதை மொழிபெயர்த்திருக்கிறான், அம்பலத்து சீமாட்டி வீதி அப்படின்னு. இப்படி நீங்க மொழியில சில நாங்க பிரெஞ்சில் சொல்லுவாங்க ஆக்சிடென்ட் லிங்குஸ்டிக்னு சொல்லுவோம், அதாவது மொழியியல் விபத்துக்கள் நிறைய நடக்கும். வண்டி ஓட்ட தெரியலன்னா எப்படி நடக்குதோ அது மாதிரி மொழியை வந்து ஒழுங்கா கையால தெரியலனாலும் இப்படிதான். அது ஆமா, கொலை பண்றதுன்னு கூட சொல்லலாம். அது பிரெஞ்சில் அழகா சொல்லுவாங்க, அது பர்லே ஃப்ரான்சே கோம் வாஷ் எஸ்பானியோல்னுவான். அதாவது நீ வந்து ஒரு ஸ்பானிஷ் கவ், அதாவது ஒரு அந்த மாடு மாதிரி நீ பிரெஞ்சு பேசுறேன்னு சொல்லுவான். மொழியை வந்து கொலை பண்றேன்னு சொல்ல மாட்டான். மாடு முதல்ல பிரெஞ்சு மொழி பேசாது, அதுவும் ஸ்பானிஷ் மாடான், பிரெஞ்சு மாடு கிடையாது. ஸ்பானிஷ் மாடு மாதிரி பேசுறேன். ஆமா 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 ஆமா, இங்க நம்ம வில்லி மாதிரி, வில்லி வந்து தெரியுமில்ல உங்களுக்கு, காது எடுத்துருவாரு ஏதோ ஒன்று. அது ஒரு தனிப்பாடல் கூட ஒண்ணு இருக்குமே, குட்டருக்கு ஒரு வெள்ளி இல்லை தாண்டா நீங்க என்ன கவிதை பாடுறீங்க அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்கும். ஒரு ஆகாசப்பட்டு சொல்லுவார், பேனா எடுத்துட்டு பேப்பர் பிடிச்சிட்டு நீயும் கவிதை தாண்டாண்டோ, ரோஜா முதல் வரியா, அடுத்தது ராஜா போடு, ராஜாவா பூஜா போடுன்னு சொல்லுவார் அவர். அப்புறம் முஷ்வார் தெரியும் உங்களுக்கு, கைக்குட்டை, அது முஷ்ஷையிலிருந்து வர்றது. அப்புறம் பொலிட்டிக்
இந்த சொல்ல உங்களுக்கு தெரியும். பொலிட்டிக்ன்றது இந்த பொலிட்டிக் எல்லாம் என்கிட்ட வச்சுக்காதம்மா. அவன் ரொம்ப பொலிட்டிக் பண்றான்ப்பா அவன். நேத்து வந்தவன். இது பொலிட்டிக்ன்றது நீங்க உங்களுக்கு தான் தெரியுது நல்லா பாலிடிக்ஸ். இது குறித்து இந்த பேச்சு மொழியில் கலந்திருக்கும் பிரெஞ்சு சொற்களை குறித்து நான் ஒரு கட்டுரை வாசிச்சேன் 2006 பிரெஞ்சு நிறுவனத்துல. அப்போ மொழியியல் அறிஞர் இரா கோதண்டராம் வந்திருந்தார் அந்த இடத்துக்கு. அவரு என்ன சொன்னாரு, அவரு ரொம்ப பொறுமையா பேசுவார். ஆமா, அவர் சொன்னாரு, நீங்க சொல்றது ஏத்துக்க முடியாது, என்ன இந்த சொல்லு ஆந்திராவுடைய சொல்றாங்க அப்படின்னாரு. நான் சொன்னேன், எப்படி அங்க போயிருக்கும்னு நினைக்கிறீங்க? யானை வழியா போயிருக்கோன்ட்டேன். நான் உடனடி சொல்லிட்டேன், அந்த துடுக்கல. அப்புறம் சொன்னேன், அவர் யார் தெரியுமா, நீ மட்டும் சொல்லி அடிச்சு விடுறீங்க அப்படின்னா. எனக்கு தோன்றது காரணம் இந்த அங்கிருந்து வந்தவங்க ஏதாவது கத்துட்டு போய் அந்த பொலிட்டிக் அங்க சொல்லியிருக்கலாம் அப்படின்னு. இது நம்ம ஆராய்ச்சிக்குரியதுதான். ஒருவேளை இதே சொன்னாங்க தெலுங்குல எப்படி வந்தது பொலிட்டிக்ன்ற வார்த்தை அப்படின்னு தெரியல எனக்கு. அந்த சொல்லி எப்படி அங்க போச்சுன்னு தெரியல. அப்புறம் எத்தாழறது, ஆனா நம்ம கொஞ்சம் அந்த எற மட்டும் விட்டுட்டு எத்தாழையில சீப்பு இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் கொர்னஸ், ஆமா, கொர்னே, அதுதான் CORNET. அந்த ஒரு மடிச்சு கொடுப்பாங்களே, ஒரு கொரனை கூட 2 கொரனை கூட தான் கொர்னே தான். பப்பா மம்மா எல்லாம் தெரியும், எம்ஜிஆரே பாட்டு போயிட்டாரு, அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. பெத்தி கனால் தெரியும், இன்னைக்கு இருக்குது. பெத்தி செமினார், இதெல்லாம் வந்து உங்களுக்கு உங்களை அறியாமலே நீங்க அது பிரெஞ்சில பேசிட்டு இருக்கீங்க. புக்கே, ஆமா, அது பொக்கேன்னு சொல்லக்கூடாது. சுப்புடு சொன்னாரு ஒரு தடவை அவர்கிட்ட கொடுத்த போது, எனக்கு வாயிலையும் பொக்கே கையிலையும் பொக்கேன்னாரு. அது புத்தி கடை, அதான் கடை. ஆமா, சாந்திர பேதாகொழிக்கணும், அதுதான். ஆமா. அப்புறம் பேசும்போது இந்த எக்கோல் பத்தி சொல்லும்போது ஒன்று சொல்லணும். இந்த பிரெஞ்சில் யோசனை பண்ணி பேசும்போது அவங்க அப்பா எங்க போயிருக்கிறாரு கேட்டா, பிள்ளைய தேட போயிருக்கிறாருன்னு சொல்லுவாங்க. அது ஷெர்ஷே சோன் ஆஃபம். ஷெர்ஷேன்ற சொல்லுதான் ஆங்கில பிரெஞ்சில் வரும், டு சர்ச் இஸ் சைல்ட் அப்படிங்கிறது மாதிரி. அது அப்படி இவங்க மொழிபெயர்த்து பிள்ளைய தேட போயிருக்கிறாருன்னு தமிழ் சொல்லுவாங்க. அதாவது ஆமா, பிரெஞ்சில் சிந்திச்சு பேசுறவங்க. இப்ப இந்த இது கூட இந்த பப்பியை செஞ்சிட்டீங்களான்னு கேட்பாங்க, பேப்பர் செஞ்சிட்டீங்களான்னு. அப்புறம் ஆங்கிலத்தில் வந்து போய் இப்போ ஆங்கிலம் கலந்து பேசுறவங்க என்ன போனா, ஏதோ நேஷனாலிட்டிக்கு முயற்சி பண்றவங்க எல்லாம், நீங்க பேப்பர் செஞ்சிட்டீங்களா, பேப்பர் போட்டீங்களா, பாம் போட்டீங்களா கேட்பாங்க. அதான் இந்த அவைக்குள்ள ஒரு சிறப்பு என்னன்னா, நம்மளோடவும் அதிகமா தெரிஞ்சவங்க இருப்பாங்க. என்னோட வயசானவங்க தான் இருப்பாங்க. இல்ல நல்லது அது. இல்ல 1-2 தெரிஞ்சாலே போதும், 3-4 நாள் அப்படி வந்துடும். டிரெக்டர் சூதரிக்டர், அவ்வளவுதான். அப்ப அந்த வலிஸ் செஞ்சிட்டீங்களான்னு கேட்பாங்க. வலிஸ் செஞ்சிட்டீங்களான்னா இதெல்லாம் நீங்க இப்ப எல்லாம் இருக்கிறோம் பேக் பண்ணிட்டீங்களான்றா. அதாவது ஆமா, டிராவலர்ல இல்ல, அது வலி செஞ்சிட்டீங்களான்னா இந்த புட்டிலாம் அடிக்கிட்டீங்களான்னு அர்த்தம். ஆனா இவங்க வலி செஞ்சிட்டீங்களான்னு தான் கேட்பாங்க இந்த கலந்து பேசுறவங்க. அது காரணம் மறுபடியும் பிரெஞ்சு எக்ஸ்பிரஷன் தான், ஃபேர்ல வலிசம். அதுதான் வந்து வலி செஞ்சிட்டீங்களான்னு. அதை கொஞ்சம் அவங்க தமிழ்ல பேசணும்னு விருப்பப்படுறவங்க பொட்டி செஞ்சிட்டீங்களான்னு கேட்பாங்க. ஏதோ ஒரு வேற ஏதாவது நம்ம யோசனை பண்ணுவோம். ஆமா, டிக்கெட் வாங்கிட்டீங்க பொட்டி செஞ்சிட்டீங்களான்னு கேட்பான். வேற ஏதாவது எண்ணம் கூட நம்மளுக்கு வரும். அப்பாவுக்கு நான் போனூர் சொன்னேன்னு சொல்லுவான். அது என்னன்னா விசாரிச்சத சொல்லுறது. அது பிரெஞ்சுல டீர் போன்ஜூர், டெல் குட் மார்னிங். அதாவது அவர்கிட்ட போய் நான் விசாரிச்சத சொல்லுன்றது. வேற மாதிரியா என்ன சொல்லுங்க, அவருக்கு போனூர் சொல்லு அப்படின்னு சொல்லுவாங்க அவர்கிட்ட. பாங்க் தாந்தோஷின், அதுதான் இந்த இப்ப இன்றைய யூகோ பேங்க், அதனுடைய பேர் வந்து அப்ப பாங்க் தாந்தோஷின் தான். அதுதான் முதல்ல பழைய வங்கி. அதுதான் வங்கின்னு சொன்னோடனே நம்ம நாவல நடிச்ச ஞாபகத்துக்கு வருது எனக்கு. அவர் எப்படி இந்த பேர் வங்கின்னு வந்துன்னு சொன்னார். அவர் ஒரு முறை அவர் நிதியமைச்சரா இருந்தபோது அவர் சொன்ன விளக்கம் சொல்றாங்க. அவர் என்ன சொன்னாரு, முதல்ல அது வாங்கியாதான் இருந்துதான், பணத்தெல்லாம் வாங்கி தான் வச்சிருந்துதான். என்னைக்கு அது கடன் கொடுக்க தொடங்குச்சோ, அந்த கொடுத்த கடனை கேட்கறதுக்கு
நடந்து நடந்து கால் உடைஞ்சு வங்கி ஆகி போச்சாங்க. அந்த வாங்கி தான் வங்கி ஆகி போச்சு, கால் உடைஞ்சுதான் வங்கி ஆயிடுச்சுன்னு சொல்லுவாரு. ஆஹ் பெரும்பாலும் இந்த வங்கியில போய் கடன் வாங்குறவங்க, கடன் வாங்கிக்கிறீங்கன்னா நாங்க லோனா கொடுங்க சார் அப்படின்வாங்க. ஏன்னா அதுல லோன்னா தள்ளுபடி பண்ணுவாங்கன்னு நினைச்சுக்கிறான். கடன்னா ஏதோ கடன் பட்டது அது மாதிரி நினைவுல வருது. தமிழ்ல சொன்னா அவனுக்கு வந்து கடன் பட்ட மாதிரி வருது. கரிச்சான் குஞ்சு கேள்விப்பட்டிருக்கிறீங்களா நீங்க? நம்ம பிரெஞ்சு நிறுவனத்துல இப்ப அந்த இடத்துல தான் அவர் உட்கார்ந்துருக்கிறாரு. இப்போ எப்ப போனாலும் காலையில இவரை பார்க்கலாம். நம்ம நாமு தமிழ்மணி ஐயாவை. நான் சொல்லுவேன், 2-3 பேருக்கு வந்து நீங்க முகவரி மறந்து போச்சுன்னா ஒன்றும் கவலைப்படாதீங்க. நாமு தமிழ்மணி, வில்லியனூர் வெங்கடேசன், இளமுருகன், அவங்கெல்லாம் வந்து கேர் ஆஃப் பிரெஞ்சு இன்ஸ்டியூட்னு போட்டீங்கன்னா அங்க போய் சேர்ந்துருவாங்க. ஆமாம். அந்த கரிச்சான் குஞ்சை பற்றி ஒரு நகைச்சுவை. தப்பேன்னு கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? தப்பேன்றது டைப்பிஸ்ட். ஆமா. அப்ப தப்பேன்றது டு டைப் ரைட். அப்போ உங்க தமிழ் கலந்து என்ன சொல்லுவாங்க, இந்த பிரெஞ்சு கலந்து பேசுறவங்க, நீங்க தப்பே செய்றீங்களா அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப கரிச்சான் குஞ்சு என்ன பண்ணுவாராம், அந்த டைப்பிஸ்ட் கிட்ட கேட்டும்போது, அவங்க கிட்ட தட்டச்சர் கிட்ட கேட்கும்போது அவங்க சொல்லுவாங்களாம், கொஞ்சம் தப்பே செஞ்சுட்டு வந்துடுறாங்க அப்படின்னு. அப்ப அவர் கேட்டார், என்னம்மா இன்னும் தப்பே தான் செஞ்சுன்னு இருக்கிறியா அப்படின்னு கேட்பாரு. அவரு அழகா ஒரு ரெண்டு பொருள் பட கேட்பாரு. காரணம் ஒரு முருகேசனை பத்தி மறுபடியும் நினைவு வருது. அவரு என்னுடைய முதலாளி அவர் தான். முருகேசன் 500 ரூபாய் சம்பளத்துக்கு நான் மொழியல் ஆய்வு நிறுவனத்துலாம் முதல் வேலைக்கு சேர்ந்த நான் களப்பணி ஆய்வாளர், ரிசர்ச் ஃபீல்டு ஒர்க்கரா 87ஆம் ஆண்டு எம்ஏ முடிச்ச கையோட. அப்ப அங்க ஒரு சுகுமாரன் ஒரு தட்டச்சிருந்தார். அவரு அடிச்சுட்டு வந்து கொடுப்பார். அவர் சொல்லுவார், ரொம்ப அருமையா தட்டச்சு செஞ்சு கொண்டுவாரு. அது அந்த அந்த குறிப்பிட்ட கடிதம், அந்த மடல் வந்து அமைச்சருக்கு போகுது. ஏன்னா அமைச்சர் தானே அங்க அப்பெல்லாம், இன்னைக்கு அப்படிதான் நினைக்கிறேன். இன்னைக்கு அது எதுவுமே இல்லை, வெறும் காவலாளி மட்டும்தான் அங்க இருக்கிறாரு, அது முழு பொறுப்பா. அந்த மடல் வந்து அமைச்சருக்கு போகுது, ஏதோ ஒரு வேண்டுகோள். அதை பார்த்தாரு. ஏன்பா அங்க வா, அந்த தட்டச்சரை கூப்பிட்டு என்னது இதுன்னாரு. என்ன தப்பா ஆயிடுச்சோன்னு அவர் நினைச்சிட்டு வர்றாரு. அழகா இருக்குதான், எல்லாம் ஒழுங்கா இருக்கு, இது மாதிரி அடிக்கலாமா ஒரு மந்திரிகளுக்கு போறது அப்படின்னு கேட்டாரு. நல்ல ஆளு இருக்கிறான்னு சொல்லிட்டு அங்க கூட்டு போம்பா, எனக்கு ஒரு நல்ல ஆளு போயிடும், நீ ஒரு 2-3 தப்பு பண்ணி அனுப்பிச்சாதான் அவன் அங்கேயே இருக்கட்டும்னு சொல்லி ஒன்னு விட்டுருவாங்க. அதனால வந்து இது மாதிரிலாம் அடிக்கூடாது, நீ டைப்பிஸ்ட்னா தப்பிஸ்டா இருக்கணும் அப்படின்னு. ஆமா, தப்புன்றதுல இருந்து வருது. அவர் சொல்லு, தப்பிஸ்டா இருக்கணும் சொல்லிட்டு ஒரு முறை என்ன பண்ணாரு, ஒரு முறை அவர் தப்பாவே அடிச்சுட்டு வந்துட்டாரு. என்னன்னா பார்த்து சிரிச்சுட்டு உண்மைதான், ஆனா இதுல மடல்லாம் எழுதக்கூடாது அது அப்படின்னாரு. என்ன தெரியுங்களா, THANKNG, தேங்கிங் யூ, அது அவர் வந்து THOன்னு போட்டார், தொங்கிங் யூன்றது. அப்படிதான் கேட்கறோம், ஆனா அதெல்லாம் வந்து நீங்க எழுதக்கூடாது, இதுல டைப் பண்ணிக்கூடாது சொல்லிட்டு. இப்ப நான் வந்து பவுண்ட்லே சொன்னேன் இல்லைங்களா உங்களுக்கு. இதுக்கப்புறம் நிச்சயம் மதாம ஓரளவுக்கு இன்னும் கொஞ்சம் நான் காப்பாற்றிட்டு வரேன். எங்களை மாதிரி இருக்கிறவங்க, நான் சமயத்துல ஒரு அருளையா கிட்ட போன கூட மிஸ்டர் தான் கூப்பிடுறேன், நம்மள அறியாம வந்து போகுது. அந்த மிஸ்யூ மதாம்னா தான் இப்ப சாராயிடுச்சு. இப்ப யாருமே ரொம்ப பேர் அது பயன்படுத்துறதுல. மம்சல் வந்து மிஸ், மதாம்ங்கிறது மேடம், மம்சல்ன்றது இதுதான் ஆகாதவங்க, மிஸ். அது எல்லாம் இப்ப மிஸ் ஆயிடுச்சு. இப்ப தமிழ்ல இருந்து பிரெஞ்சு ஆவணத்துக்கு போனது சிலது சொல்றேன். குறிப்பாக நம்ம ஊர் பத்திரத்துல பார்க்கலாம். நீங்க நம்ம பழைய பத்திரங்கள் எடுத்தீங்கன்னா தாய் பத்திரம்னு சொல்லுவாங்க. எங்க அப்பா அழகா சொல்லுவார், தாய் பத்திரம் நம்ம பக்கம் தான்டா பேசுதுன்னு. அந்த பத்திரத்துல பாத்தீங்கன்னா தெரன் ஆ நெல்லின்னு போட்டிருப்பான். தெரன் ஆ நெல்லுதான், நெல்லின்னு போட்டிருப்பான். அது நஞ்சை நிலம் அப்படிங்கறத அவங்க அழகா தெரா நெல்லின்னு போட்டிருப்பாங்க. அப்புறம் மானியம், இந்த கோயில் மானியம்ன்றது எல்லாம் போடுவாங்க. மானியம் இந்த பகவத்னு போட்டிருப்பான். பகவத்ன்றது இந்த பகோட்டா, அது கோயில் தான். புஞ்ச நிலத்துக்கு மெனு கிராண்ட் போட்டுருவான். வெற்றிவேல், இந்த சொல்லலாம் வந்து பிரெஞ்சுலயே இருக்குது. அதே பெயர்ல இருக்குது, கூட வந்து ஆக்சென்ட்லாம் இருக்கும், அவ்வளவுதான். இது இன்னைக்கு ஒரு பெரிய ஒரு
நறுமண இது சென்ட்டுக்கு பேரு வெட்டிவேர் தான் அங்க பிரான்ச்ல, ஒரு பிராண்ட் பேரு. முழுகாத்தண்ணி சொல்லிட்டேன் உங்களுக்கு. கழுப்பிலை, அது அந்த ரேடியோ தீவுல அப்படிதான் சொல்றாங்கன்னு நினைக்கிறேன். கருவேப்பிலைக்கு கழுப்பிலை. அன்னைக்கு இவரு வந்தார், கமலஹாசன் இது கீராவை பார்க்க வந்த போது, அப்போ கீரா சொன்னது, கொஞ்சம் நெஞ்சத்தை நினைச்சிட்டு போலாம, முருங்கை என்கிட்ட முருங்கீரை தான் இருக்குது, முருங்கீரை சூப்பு சாப்பிட்டு போங்கன்னு சொல்லி கொடுத்தாரு. அந்த சாரை சாப்பிட்டுக்கிட்டே இருக்கும்போது என்ன அறிவுப்படுத்தி வச்சாரு கீரா, இது மாதிரி ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் ஆசிரியர். உடனே ஒரு இது முருங்கைக்கு அந்த ரேடியோல விசாரிச்சா அது முருங்கைன்னு சொன்னாங்க, இந்த பிரெஞ்சுல இப்படி அதேதானா அப்படின்னு கேட்டாரு. சரியா தான் சொல்லியிருக்கிறாங்க, நான் அதே தான் நாங்களும் அது பயன்படுத்திட்டு இருக்கிறோம் அப்படின்னு. அந்த இது மாதிரியான சொற்கள்லாம், இந்த கழுப்பிலே முருங்கைன்றதுலாம் இன்னும் அங்க ரேடியோல வழங்கப்படுது. அங்க வந்து சில நேரங்கள்ல இந்த உணவுக்கெல்லாம் கூட, இப்போ வடைன்னு வச்சுங்க, அவங்க அதை பிரெஞ்சில் மொழிபெற்றுவாங்க. கலத் பிமோந்தே, காரமான கேக் அப்படிங்கிற மாதிரி. எப்படி நம்ம இந்த ரைஸ் கேக்குன்னு சொல்றோம் இட்லிய, அது மாதிரி தான். மாங்குலாம் அது மாங்காய் தான். ஓலை, அது அவன் மனுஷன் இந்த ஓலையிலே போடுவான், டி அப்போஸ்ட்ரோஃப் போட்டு OLE ஆக்சன் போட்டுருவோம், அக்யூட் ஆக்சன் போட்டுருவோம், ஓலை. அப்புறம் கிரையோல் தெரியும் உங்களுக்கு. கிரையோல்ங்கிறது இப்போ ஓரளவுக்கு மறைச்சிட்டாங்கன்னு சொல்லுவோம். இப்போ அண்மையில் எனக்கு ரொம்ப நண்பராக இருந்தாங்க ஒருத்தவங்க, மதம் பேர் என்ன, ஒருத்தர் இறந்துட்டாங்களே, ஜெராருடைய நண்பர் ஒருத்தவங்க, அவங்க லியோனியில் அவங்க ஒருத்தவங்க இருந்தாங்க, அவங்களும் இப்போ இறந்துட்டாங்க அந்த கிரையோலில் இல்லை. அவங்க எப்படின்னா, நீங்கள் எப்படி நம்ம ஆங்கிலத்தில் இப்போ சொன்னீங்கன்னா ஆங்கிலத்தில் யோசனை பண்ணி தமிழில் மொழிபெயர்க்கணுங்க, இவங்க தமிழ்ல சிந்திச்சு பிரெஞ்சில் மொழிபெயர்ப்பாங்க. கிரையோலில் இருக்கிறவங்க அப்படியே தமிழ்ல சிந்திப்பாங்க, அப்புறம் பிரெஞ்சில் மொழிபெயர்ப்பாங்க. உதாரணமா ஜர்தானுக்கு போயிருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க, தோட்டத்துக்கு போயிருக்கிறாரு, அதை வந்து அவங்க பிரெஞ்சில் சொல்லுவாங்க. ஒரு ஜெனத் வார் அந்த அம்மா வந்து கடைசியா இருந்தாங்க எனக்கு தெரிஞ்சவங்க, அவங்களும் போயிட்டாங்க. தோட்டத்துக்கு போயிருக்கிறாரு, அப்புறம் மூஞ்சில கறியை பிடிச்சிட்டாருன்றது இல்லை, ஃப்ரத்தே இது ஷார்போஸ் முன்னே அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஏன் என் மானத்தை வாங்குறது, ஒய்ஆரி பையிங் மை ஸ்கை அப்படிங்கிற மாதிரி அவங்க மொழிபெயர்ப்பாங்க பிரெஞ்சில். இந்த மானன்றதை ஸ்கை நினைச்சுவாங்க, ஏன்னா நம்ம வானம்னு சொல்றது கிடையாது, நம்ம மானம்னு சொல்றோம், அதை வந்து மானம்னு சொல்லுவோம் நம்ம வானத்தையும், அதனால தமிழ்ல. அதனால ஒய்ஆரி பையிங் மை ஸ்கைன்ற மாதிரி அவங்க பிரெஞ்சு. இப்போ நான் சொன்னேன் இல்லைங்களா, இப்போ பிரெஞ்சுடைய இன்றைய நிலை, நம்ம ஐயா வந்திருக்காரு பேராசிரியர் ராமதாஸ், அவரு வந்து பிரெஞ்சு எஜுகேஷனை பத்தி, பிரெஞ்சுடைய கல்வி முறை, கல்வி பற்றி அவர் எழுதியிருக்கிறார் நிறைய. அந்த நூல்ல கவனிக்கலாம் எந்த அளவுக்கு அவங்க இப்போ தமிழுக்கும் போதிய முக்கியத்துவம் கொடுத்துருந்தாங்க. பிரெஞ்சு ஆட்சியாக இருந்தாலும் அவர்களெல்லாம் வந்து திருமுருகன், அவங்க ஒரு கல்லாடன், அவங்கெல்லாம் தமிழ் பிறவையை கொடுத்தவங்கன்னு நினைக்கிறேன் இல்லையா, தமிழ் பிறவையை கொடுத்து பாஸ் பண்ணியிருப்பாங்க. அப்படிலாம் இருந்தவங்க இப்ப கொஞ்சம் கொஞ்சமா அது குறைஞ்சி இப்போ தற்சமயம் இருக்கிறது லிசே ஃப்ரான்சைஸ் மட்டும்தான் இருக்கு. அங்க மட்டும்தான் இன்னும் பிரெஞ்சிலே முழுமையா கற்றுக் கொடுக்கறது. இப்போ எப்போதுமே ஒரு மொழியை நீங்க எளிமையா கத்துக்கணும்னா அந்த மொழியிலேயே சிந்திக்கணும். அடுத்தது கூடுமான வரைக்கும் அந்த மொழியை தாய்மொழியா கொண்டவங்கிட்ட இருந்து கத்துக்கணும். அது ரெண்டுத்தையும் அவங்க ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பாங்க. நம்ம கிட்ட இல்லாததால நம்ம வேற வழி இல்லாம இன்னொருத்தவங்களை கற்றுக் கொடுத்து நம்ம கற்றுக் கொடுக்கணும். தமிழை வந்து ஒருத்தவங்க கற்றுக் கொடுக்கணும்னா நீங்க ஆங்கில வழியாவோ பிரெஞ்சு வழியாவோ கற்றுக் கொடுக்க கூடாது. அவங்க வந்து மெத்தோ டிரெக்ட்னு சொல்லுவாங்க. அது அந்தந்த மொழி. இப்போ தமிழ் நீங்க எப்படி கத்துக்கிட்டீங்க, தமிழ் தானே கத்துக்கிட்டீங்க, அதே கோட்பாடு நீங்க அதுக்கு இதுக்கும் பயன்படுத்தணும். எனக்கு தான் ஒரு வார்த்தை கூட பிரெஞ்சு தெரியாது. நாங்கள் அலியன்ஸ் ப்ராசஸ்ல படிக்கும் போதுதான் பிரெஞ்சு தாய்மொழியை கொண்டவங்க தான் எனக்கு கற்றுக் கொடுப்பாங்க. அவங்களுடைய நாக்கை மட்டும், உதடுகளை மட்டும் பார்ப்போம், பார்த்து அப்படியே நம்ம போல செய்வோம், அவ்வளவுதான். அப்படி உங்களுக்கு வேற வழி இல்லாம நீங்க பேசுவீங்க. நீங்க அவங்களுக்கு தமிழும் தெரியாது ஆங்கிலமும் தெரியாதுன்ற போது நீங்க வேற வழி இல்லாம பிரெஞ்சு தானே கேட்பீங்க, உங்களுடைய ஐயங்களை கூட அதுலதான் எழுப்பீங்க. அப்படி அந்த திட்டம் உள்ள ஒரே கல்வி திட்டம்ன்றது இப்ப தற்சமயம் லிசே ஃப்ரான்சைஸ்ல மட்டும்தான் இருக்குது.
அதனாலதான் நான் ஏன் நான் இது வலியுறுத்துறேன்னு சொன்னீங்கன்னா, இப்ப நம்ம ஆங்கிலத்துல கூட அல்லது ஆங்கில வழியாக சிந்திச்சு நம்ம தமிழ்ல பேசும்போது சில நேரங்கள்ல பாருங்க, ஆஹ் கொட்டெழுத்துல இதுலயே போட்டிருப்பாங்க, ஒரு ஒரு தலைவர் ஆஸ்பத்திரியில் அனுமதி போட்டிருப்பான், அட்மிட்டட். அது நம்ம இப்படியே பேசிட்டோம். அவர் நேற்று அனுமதிக்கப்பட்டார் ஆஸ்பத்திரியில். அவர் என்ன தப்பு பண்ணாரு, மே கம்மின்னு சொன்னாரு, வாங்க உள்ளன்னு சொல்லி அனுமதிச்சிட்டாங்க அவங்க. இது வந்து நேரடியான முடிவு. இந்த அட்மிஷனுக்கும் பெர்மிஷனுக்கும் நம்மளுக்கு இன்னும் அந்த வேறுபாடு தெரியல. இதை நீங்க கேட்கணும்னா சிற்றூருக்கு தான் போகணும். அவன் அழகா சொல்லுவான், இங்க பார்த்தங்க பெரியாஸ்திரிக்கிட்ட போய் சேர்த்துட்டு வந்துட்டாங்க, சேர்த்துட்டு வந்துட்டோன்னு அழகா சொல்லுவான். நாம இன்னும் அனுமதிச்சுக்கிட்டே தான் இருக்கணும் எல்லாரையும் உள்ள வாங்கன்னு சொல்லி அனுமதி. சரி, அதுவாது பரவாயில்ல. வெளியே வர்றதுக்கு என்ன சொல்றாங்க பாருங்க, டிஸ்சார்ஜ் போட்டுருவாங்க ரொம்ப சுலபமா. நேற்று ஹாஸ்பிட்டலுக்கு டிஸ்சார்ஜ் இன்னமும் அதுக்கு தமிழ்ல போட மாட்டாங்க. ஏதோ ஒரு சிகிச்சை முடிந்து குணமாகவோ வீடு திரும்பினார்னு போடணும். அது போட மாட்டான். அவன் வந்து டிஸ்சார்ஜ் செய்யப்பட்டான், அது கூட ஒரு செய்யப்பட்டாருன்னு சொல்லி. அதை விட மோசமானது வந்து ஒரு 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 செய்தித்தாள் இருக்குது. அந்த செய்தித்தாள் எல்லாமே எடுத்த உடனே இதுவே கட் அபேஸ் அது பேர் சொல்றதே தப்புன்னு நினைக்கிறேன். ஆமா, என்ன தப்பான இது வந்து சொல்றது தப்பு தான். அது ஒரு இடத்துல பார்த்தேன், அதுக்கு விளம்பரம் காலையில நடக்கும்போது பார்த்தேன். இப்ப லாஸ்பேட்டை விமான நிலையத்துல அதுக்கெல்லாம் விளம்பரம் வச்சிருக்கிறான், கீழே தொடாதேன்னு வேற போட்டுக்கிறான். நல்ல அருமையான விளம்பரம் நினைச்சுக்கிட்டேன். அது ஏதோ மரக்கன்று நடுறதுக்காக வச்சுட்டு அந்த செய்தித்தாள் பேரை போட்டு கீழே தொடாதேன்னு போட்டு. இப்ப அட்மிட்டடு சொன்ன இல்லைங்களா, அது அட்மிட்டட் பர்மிட்டட் இதுக்கான வேறுபாடு நம்மளுக்கு தெரியாம இருக்கிறது தான். அதே போல என்ரோல்டு கூட சொல்லுவாங்க. அது இப்போ இதுல எல்லாம் பிள்ளைங்களை சேர்க்கும் போதுதான் என்ரோல் சொல்லுவாங்க. அடுத்தது இந்த மொழிபெயர்ப்பே நான் வந்து உடன்பாடு இல்லை. இந்த பொது மருத்துவமனைன்னு சொல்றீங்கல்ல, ஜெனரல் ஹாஸ்பிட்டல்ல, அது ஜிஹெச். கவர்னர் ஜெனரல் என்ன சொல்லுவீங்க, இன்ஸ்பெக்டர் ஜெனரல் என்ன சொல்லுவீங்க? அந்த பொதுவான ஜெனரல் சொல்லுவீங்களா? கொஞ்சம் உயர் தான். இது வந்து சின்ன மருத்துவம். நம்ம தெருவில் இருக்கிறது சின்னது, அது பெரியாஸ்பத்திரி தான். அவன் கிராமத்துல அழகா சொல்லுவான், பெரியாஸ்பத்திரி தூக்கிட்டு போட்டாங்க, பெரியாஸ்பத்திரி தூக்கிட்டு போட்டாங்க. எப்போதுமே சில நேரங்கள்ல இந்த மொழியே தெரியாதவங்க கிட்ட போய் கேட்டீங்கன்னா ஒரு நல்ல மொழி கிடைச்சிருந்தவங்க. அடிக்கடி சொல்றதுதான், டேபிள் சால்ட்டுக்கு நீங்க கேட்டீங்கன்னா அம்பாடு மேசை உப்பு தான் சொல்லுவான். நீங்க படிச்சவங்க ஆங்கிலம் தெரிஞ்சவங்க கிட்ட போய் கேட்டீங்கன்னா அவன் அழகா இது கல் உப்பு தூள் உப்பு சொல்லிட்டு போயிடுவான். அப்ப மொழி தெரியாதவர்கள் அந்த ஒரு மொழி மட்டும் தெரிஞ்ச இருக்கிறாங்க பாருங்க, தமிழ் மட்டும். அவங்க கிட்ட அந்த எவ்வளவு வேற சொற்கள் வச்சிருப்பாங்க. நான் இது வச்சிருக்கிறேன், அது ஒரு 10 சொல் சொல்றேன் நம்ம முடிக்கும் போது. இந்த 10 சொல்லுக்கு நீங்க சிந்திச்சு எனக்கு பொறுமையா உங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் சொல்லணும்ன்ற ஒரு கோரிக்கை வைக்கிறேன். நான் அதுல ஒரு 2-3 சொல்லு மட்டும் இப்போ முதல்ல ஒரு ட்ரெய்லர் போட்டு விட்டுருவோம். இந்த ஃப்ரீ லெஃப்ட்ன்னு சொல்றோம் இல்லையா, அது ரிமோட் கண்ட்ரோலு, இது மாதிரியான சில ஒரு 5 சொற்கள் எழுதி வச்சிருக்கிறேன். இதுக்கு மட்டும் நீங்க சிந்திச்சீங்கன்னா தான். அப்புறம் போட்டோவுக்கு போஸ்ட் கொடுக்கறது, இதெல்லாம் நம்ம தமிழ்ல சொல்லி இது ஆங்கிலத்திலே சொல்லி தமிழ் நினைச்சுன்னு வரும். அது எப்படின்னா, இந்த சிகரெட்டு, சிமெண்ட், ரெயின் கோட்டு இதெல்லாம் உள்ள வரும்போதே விட்டுட்டோம். அதுக்கு நல்ல தமிழ்ல அது சொல்லாம அது அப்படியே பசை போட்டு ஒட்டியாச்சு. இப்போ இந்த பர்பஸை சொல்லணும், அது மாதிரி ஒரு கற்பசைன்னு சொல்லியிருக்கலாம். அது சிமெண்ட்டை அது உள்ள அப்ப ஏத்துட்டு இருப்பாங்க. பேருந்துலாம் ஏத்துக்கிட்டாங்கல்ல. தலைமைச் செயலர் இப்போ நீங்க சண்டையில நீங்க பேருந்துல ஏறினீங்கன்னா கேட்கறது இனிமையா இருக்கும். அவன் சொல்லும் போது தலைமைச் செயலர் தான் சொல்றான். தலைமைச் செயலர் யாருங்க அப்படிங்கிறான். ஏன்னா இப்ப சீஃப் செக்ரட்டரி சொல்றது அவனுக்கு கஷ்டமா இருக்கு. எப்போதும் பழக்கப்படுத்திட்டீங்கன்னா ஒரு தமிழை எல்லாருக்கும் வந்துடும். இதுக்கு காரணம் அது உணவு சொல்றதுக்கு காரணம் நான் சொல்றேன். இந்த பிரெஞ்சு மொழியை பொறுத்த வரைக்கும் ஒரு புது சொல் வருதுன்னா அதற்கு உடனடியாக ஒரு குழு உட்கார்ந்து அதுக்கான இணையான தூய பிரெஞ்சு சொல்ல கண்டுபிடிப்பாங்க. கண்டுபிடிச்சு அதை அகாடமி பிரான்சஸ்க்கு அனுப்பிச்சிடுவாங்க. பிரெஞ்சு அகாடமி அனுப்பிச்சு அதை ஆணையா போட்டுருவாங்க, அரசு ஆணையா. இந்த சொல்லுதான் இந்த மாதிரி நீங்க பயன்படுத்தணும். இப்போ பென் டிரைவ்னு இருக்குன்னு வச்சுக்கோங்க.
அதுக்கு என்ன சொல்லு பயன்படுத்தணும் இனிமேலே அப்படின்னு சொல்லி போட்டுருவோம். இல்லைன்னா இது அபராதம் கூட விதிப்பாங்க, தண்டை கூட விதிப்பாங்க அங்கே. இப்போ 90களில் இங்கே இருக்கிற மாதிரி நம்ம ஆளுங்க சில பேர் கேலி பண்ணுவாங்க இல்லையா, அது வந்து எப்படி அது நாங்கள் எல்லாம் இப்படி பழகிட்டோம், அது இப்படி திடீர்னு வந்து நீங்கள் இப்படி சொன்னீங்கன்னா அப்படின்னு. அப்படி ஒரு ஆசிரியர் அங்கே இருக்கிற ஒருத்தரும் எழுதினார். அந்த அவர் பேர் தூபம், அந்த அமைச்சருடைய பேர். இந்த சட்டம் கொண்டு வந்த மாதிரி இது போட்டதான் அபராதம் விதிச்சாதான் அவங்க எல்லாம் திருந்துவாங்கன்னு சொல்லி ஒவ்வொரு வேற்றுமொழி சொல்லுக்கும் ஒரு இவ்வளவு தொகை கட்டணும் நீங்க அப்படின்னு சொல்லிட்டாரு. அப்போ ஒழுங்கா போடும் வந்தவன். அப்போ அவரு அதை கேலி பண்ணி ஒரு நூல் எழுதினாரு. அந்த நூல் என்கிட்ட இருக்கு. எது சொல்லுவாருன்னா, இப்படி நம்ம வரும்போதே உள்ள அனுமதிக்க கூடாது சில சொற்களை. அந்த சொற்களுக்கான இணையான தமிழ் சொல்ல நம்ம குடும்பமானவர். என்ன ஒரே சிக்கல் நம்ம ஊர்ல அப்படின்னா, இப்ப நாம ஒண்ணு சொன்னோம்னா இவருக்கு என்ன தெரியும், இவர் என்ன படிச்சவர், ரொம்ப படிச்சவரா அப்படின்னு முதல்ல கேள்வி கேட்பான். அவனும் சொல்ல மாட்டான் என்னன்னு சொல்லி. அவனுக்கு தான் தெரியாது, அவனுக்கு இது அது மட்டும் தான் தெரியும். இது திட்டத்துக்கு குற்றம் கண்டுபிடிக்கிறதுக்கு மட்டும்தான், நொட்டம் சொல்றது மட்டும்தான் தெரியும். அதை சொல்லுவாங்க. ஒரே ஒரே வந்து ஒரு ஒருங்கிணைப்போ அல்லது வந்து ஒத்திசைவோ இல்லை. அதுதான் நம்ம கிட்ட ஒரு பெரிய கோளாறு. அதெல்லாம் நம்ம காலப்போக்கில் வரும் அப்படின்ட்டு நினைக்கிறோம். அதனாலதான் நம்ம தமிழ்ல பேசும்போது கூட நம்ம சிந்திக்கிறது, நான் அது அவரு ரொம்ப அதிக நேரம் செலவிட்டுட்டாரு அது இதை பேசுறதுக்கேன்னு சொல்லுவோம். செலவிடுறதுலாம் வந்து நம்ம தமிழ் கிடையாது, அது ஸ்பெண்ட் டைம்ல இருந்து வருதுன்னு நினைக்கிறேன். அதுல இருந்து அவன் செலவிடுறதுன்னே சொல்றான். நான் அதிக நேரம் அதுல செலவிட்டுட்டேன், வீணாகிட்டேன்னு சொல்லு, ஒரே சூழல சொல்லலாம், அது அழகா. இதை வந்து நம்ம தமிழ்ல யோசனை பண்றதே சிந்திக்கிறத விட்டுட்டு, சரி நான் ரொம்ப நேரம் எடுத்துக்கிட்டேன் போல இருக்குது அப்படின்னுவாங்க. ஆமா, இதுல நான் அதிக நேரம் பேசிட்டேன். அந்த ஒரு அது காரணம், முதல்ல கொஞ்சம் தமிழ் பேசணும்னு ஆர்வம் இருந்தது இல்லைங்களா எல்லாருக்கும். அப்ப என்ன பண்ணாங்க, அது வரைக்கும் முதல்ல ஒழுங்கா தான் இருந்தாங்க. கொஞ்சம் இங்கிலீஷ்ல கலந்து பேசாங்க. இந்த சட்டையை நான் யூஸ் பண்றது இல்லை, ஆஃப் பண்ணா யூஸ் பண்றது இல்லை, இந்த தட்டில் நான் யூஸ் பண்றது இல்லை, இந்த இதுல இந்த புழக்கத்துல அது இல்லைன்றத, இந்த பைக் எடுக்கிறது யூஸ் பண்றதுன்னே சொன்னேன்னா, தமிழ்ல பேசுறான்னா இந்த சட்டையை நான் பயன்படுத்துறது இல்லை, உபயோகப்படுத்துறது இல்லைன்னு சொன்னாங்க. இதுதான் பிரச்சனை. இப்ப சட்டையை போடுறது இல்லை, தட்டுல சாப்பிட்றது இல்லை, எவ்வளோ சொற்கள் இருக்கு, எல்லாத்துக்கும் பயன்படுத்துறதே மறுபடியும் போட்டுருவோம். ஆங்கிலத்துல இருந்து நீங்க வரும்போது அது அப்படி எப்படின்னா, நம்ம ஒரு இதுக்கு பழகிட்டோம்னா, கை சாப்பிடுறது சோத்து கைன்னு சொன்னீங்க, கண்ணு சோத்து கண்ணு, காது சோத்து காது, காலு சோத்து காலு, இந்த அப்படியே இறக்கிடுவோம் இல்லையா நம்ம எல்லாத்துக்கும். அது மாதிரிதான் நம்மளை அறியாம வந்து ஒரே இதுக்கு பழகிடுவோம் நம்ம. இந்த இதெல்லாம் போக்கணும்னா முதல்ல நம்ம இந்த சமூக ஊடகங்களை மாற்றணும். இது காரணம் எல்லாமே அவங்கதான். செய்தித்தாள், தொலைக்காட்சி, இதுல எல்லாம் அவரு சொல்ற ஒரு நகைச்சுவை தான். ஏதாவது ஒரு வேலை நிறுத்தம் நடந்ததுன்னா உயர் காவல் அதிகாரி வந்து சொல்லுவாரு அன்னைக்கு மாலையில, என்னதான் இன்றைக்கு வேலை நிறுத்தம் நடந்தாலும் மாமூல் வாழ்க்கை பாதிக்கப்படவில்லை சொல்றாரு. நான் ரொம்ப ரொம்ப சொல்லிப்பான், இந்த இதை ரசிப்பான், உண்மை சொல்றாங்கன்னு சொல்லிட்டு. அந்த இயல்பு வாழ்க்கைன்றது அவங்களுக்கு மாமூலாதான் தெரியும் எல்லாமே. அப்புறம் அந்த வேலை நிறுத்தத்தில் கலந்துக்கிறவங்க என்ன சொல்றாங்கன்னா, இனியும் நாங்கள் இந்த சர்வாதிகார போக்கை அனுமதிக்க போவதில்லை சொல்லுவாங்க. உங்ககிட்ட என்ன பெர்மிஷன் வாங்கி நான் செய்யறான், அவன் அனுமதிக்க போகுது. இது வந்து ஆங்கிலத்துடைய வெளிப்பாடுதான். We are not going to allow it, it cannot be allowed அப்படின்னு சொல்லி இருக்கும்னு நினைக்கிறேன் ஆங்கிலத்துல. அதை ஆங்கிலத்துல சொன்ன நல்லா இருக்கும். அதை இது நீங்க தமிழ்ல வந்து அனுமதிக்க போவதில்லை, இல்லை எங்களோட அனுமதி பெற்று அவங்க செயல். இதை விட ஒரு தடவை பார்த்து நான் ஒரு கூட்டத்து ஒரு இதுல ஏதோ ஒரு சின்ன சிக்கல் அவங்க சாலையில, அதுக்கு அவங்க சொல்றாங்க போர்க்கால நடவடிக்கை எடுக்கணும் உடனடியான. அவங்க இது வரைக்கும் எந்த போரும் பார்த்துருக்க மாட்டாங்க, இல்ல படிச்சு கூட இருக்க மாட்டாங்க, எந்த போரை பத்தியும் வைக்க போறதான் பார்த்துருப்பாங்க. ஆனா இதுக்கு உடனடி, ஏன்னா அப்ப அடிக்கடி காதல் உழறது போர்க்கால நடவடிக்கை, அதனால போர்க்கால நடவடிக்கை எடுக்கணும். இது கிராமத்துல கூட அது பேச ஆரம்பிச்சிட்டாங்க எல்லாரும், போர்க்கால நடவடிக்கை.
அப்புறம் பூனைக்குட்டி வெளியே வந்து விட்டது சொல்லுவாங்க. அது கவனிச்சிருக்கிறீங்களா? இப்பெல்லாம் வருது அடிக்கடி அந்த அந்த பூனைக்குட்டி. ஆமா, அதாவது குட்டு வெளிப்பட்டு விட்டது, ரகசியம் அம்பலமானது. எவ்வளோ இருக்கு நம்ம தமிழ்ல, இருந்தாலும் கேட் இஸ் அவுட் ஆஃப் த பேக் அப்படின்னு ஒரு எக்ஸ்பிரஷன் இருக்கு ஆங்கிலத்துல. அது அப்படியே பூனைக்குட்டி வெளியே வந்தது. அப்புறம் குதிரை பேரம் நடந்தது, ஹார்ஸ் ரைடிங். அது அவன் வந்து ஏமாத்திட்டு போனா, துரோகம் பண்ணிட்டு போனா, சோரம் போனா, ஏதாவது சொல்லு. அதை விட்டுட்டு நீங்க குதிரை பேரம் எங்க? குதிரைக்கும் அங்குக்கும் என்ன இருக்குது? இந்த கழுதைக்கும் வித்தியாசம் வந்து எந்த எந்த தொடர்பும் இல்லையே. அதனால வந்து குதிரை பேரம் நடந்ததுன்னா சொல்லக்கூடாது. அது அது இதெல்லாம் வந்து நேரடி மொழிபெயர்ப்பு தான். இப்போ இந்த சொன்ன இல்லைங்களா, இந்த குதிரைத்திறன் மாதிரி தான். இந்த நேரடி மொழிபெயர்ப்புல இது மாதிரி சிக்கல்லாம் வரும். தொடக்க காலத்துல நீங்க ஏதாவது தவறு பண்ணிட்டீங்கன்னா அது அப்படியே தொடரும். இந்த பொது மருத்துவமனை மாதிரி, பண்படை ஒளிபரப்பு மாதிரி, அட்டவணை இனத்தவர் மாதிரி, இதெல்லாம் தான் தொடக்கத்துல செஞ்ச சொற்கள் தான் இதெல்லாம். ஒரு ஒரு பெரிய அரசியல் பேர் சொல்ல மாட்டேன், ஒரு ஒரு அரசியல் கட்சி தலைவர் ஒருத்தர் இந்த செய்தி ஒரு செய்தித்தாளில் படித்தேன் நான். அவரு ஒரு நம்ம கிரிக்கெட் வீராங்கனைகளுக்கு அவர் ஒரு வாழ்த்து சொல்றாரு. பெண்கள், நீங்கள் இந்த இந்திய அணி இப்பொழுது வெற்றி பெற்றதை போல் அடுத்த முறையும் உலக கோப்பையும் வீட்டுக்கு கொண்டு வர வேண்டும் சொல்றாரு. அநேகமா நான் நினைக்கிறேன் அவரே சொல்லிருக்க மாட்டார். இப்பெல்லாம் வந்து ஒரு செயற்கை நுண்ணறிவு வந்திருக்கு இல்லையா, அதுல போட்டிருப்பாங்க. அது அப்படிதான் சொல்லும், டு பிரிங் ஹோம் த ட்ராஃபி அப்படின்னு சொல்லி வந்திருக்கும். அதை அப்படியே வீட்டுக்கு கொண்டு வரணும்னு சொல்லிட்டாரு அவர். ஆமா, நாட்டுக்கு கொண்டு வரணும்னு சொல்லியிருந்தா கூட பரவாயில்ல, அவருடைய இயல்புப்படி வீட்டுக்கு கொண்டு வரணும்னு சொல்லிட்டாரு. இல்ல நம்மளுக்கு இதுல ஆகி போச்சு, தாளு முடிச்சு போச்சு, ஏழம் போயிடுச்சு. அப்ப நம்ம கடைசியா ஒரு மங்களம் பாட்டு, இது வரைக்கும் என்ன பாடுனீங்கன்னு கேக்குறீங்களா? இல்ல இல்ல, இது இப்ப நான் உங்களுக்கு சொன்னேன் இல்லைங்களா சில சொற்கள், இது கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. முடிஞ்சா இதை வந்து நான் ஒரு படி கூட நீங்க எடுத்துட்டு போகலாம். வச்சிருக்கிறவங்க உங்க செல்பேசியில ஒரு படி எடுத்துட்டு போய் கூட நீங்க சிந்திச்சுட்டு, நான் கீழே என்னுடைய மின்னஞ்சல் முகவரி எழுதிடுறேன், அதுக்கு நீங்க உங்களுடைய பரிந்துரைகள் அனுப்புங்க. ஏன்னா என் மொழிபெயர்ப்பாளருக்கு இது ஒரு சுயநலம், எங்க போனாலும் ஏதோ ஒரு 4 சொல்லு நம்மளுக்கு கிடைக்காதா அப்படின்னு பார்ப்பேன். அதனால நான் வரும்போது பொறுப்பு குறிப்போட வருவேன். ஐயாவுடைய அருள் ஐயாவுடைய பேச்சை கேட்கும் போது ஏதாவது நம்மளுக்கு நல்ல சொற்கள்லாம், ஒரு புது சொற்கள்லாம் கிடைக்கும். ஆர்டரின் பேரில் சப்ளை செய்யப்படும், டோர் டெலிவரி செய்யப்படும் போடுவான். இதுல வந்து செய்யப்படும் மட்டும்தான் தமிழ் மாதிரி தெரியுது எனக்கு. அதுல பேரில் வேணா தமிழ்ல இருக்கலாம்னு நினைக்கிறேன். அது அது ஒண்ணு. அப்புறம் ஃப்ரீ லெஃப்ட் சொன்னேன் இல்லைங்களா, ஃப்ரீ லெஃப்ட். டாக்ஸி, சாதாரணமா டாக்ஸி, போட்டோக்கு போஸ் கொடுக்கறது சொல்லிட்டேன். ரிஸ்க் எடுக்கிறது, இதுல ஒரு ரிஸ்க் இருக்குது, அவரு இதெல்லாம் ரிஸ்க் எடுக்காதீங்க அப்படின்னு சொல்றது. அப்புறம் அவர் ரொம்ப சீரியஸானவர், அவருக்கெல்லாம் ஜோக் அடிக்காது, எதையுமே லைட்டா எடுத்துக்க மாட்டார். அவரு லைட்டா எடுத்துக்கிறது சீரியஸ். கடுமை தீவிரம் இதெல்லாம் சொல்லக்கூடாது. அதுக்கப்புறம் வந்து எளிமையா எடுத்துக்கிறது, எழுகுவா எடுத்துக்கிறதுன்னு சொல்லக்கூடாது. மறுபடியும் தமிழ்ல ஆங்கிலத்துல யோசனை பண்ணக்கூடாது நீங்க, அது அப்படியே சொல்லிடுறேன். சல்லிசா தான் அந்த பாருங்க, அவரு அது கொஞ்சம் சீரியஸா எடுத்துங்க, லைட்டா எடுத்துக்க, நான் சொல்றது லைட்டா எடுத்துக்காதீங்க. இந்த லைட்டர் வெயின் அப்படின்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்துல, அதாவது நகைச்சுவையாக அப்படின்னு சொல்லி. இப்ப நம்ம பேசுறதெல்லாம் நகைச்சுவையா எடுத்துக்காதீங்க. இதுல நான் முதல்ல திட்டமிட்டது இவ்வளவு நேரம் பேசுற மாதிரி இல்லை, நான் கொஞ்சமா ஒரு 1/2 மணி நேரம் பேசிட்டு உங்களுடைய உரையாடல் நான் விரும்பினேன். இப்ப நம்ம அந்த கட்டத்துக்கு வந்துருக்கிறோம். உங்களுக்கு தெரிந்த, இது தவிர உங்களுக்கு தெரிந்த பேச்சு மொழி கலந்த சொற்கள் இதெல்லாம் கூட நீங்க சொல்லலாம். இப்ப நம்ம இதெல்லாம் தவிர்க்கிறதுக்கான வழியை தான் நம்ம பார்க்கணும். பிரெஞ்சு கொஞ்சமாவது இன்னும் கொஞ்சம் மூச்சு பிடிச்சிட்டு, இப்ப நாங்கெல்லாம் ஒரு ஆளா வெளியே வரோம், ஓய்வு பெற்றுட்டு வரோம், இந்த பிரெஞ்சை தொடர்றதுக்கான வாய்ப்பு கொஞ்சம் மங்கிக்கிட்டு வருது அங்க.
அரசு துறையில், கல்வித்துறையில். இது மட்டும் இல்லை, பல எல்லா இடத்துலையுமே வந்தது. அதில் இதுவும் ஒன்று, ஃப்ரெஞ்சும் அதில் அடக்கம். ஃப்ரெஞ்சு உள்ளிட்ட துறைகள்னு வச்சுக்குவோம். அதற்கான ஏதாவது ஏற்பாடுகள் செய்ய முடியுமான்னு பார்க்கணும். இப்போ எவ்வளோ ஆவணங்கள் இருக்குது நம்மகிட்ட. இப்போ வீதி பெயர்லாம் இருக்கு இல்லைங்களா, வீதி தெரு பெயர்லாம் இருக்கு. தெரு பெயரில் அங்கே ஃப்ரெஞ்சில் வச்சிருக்கிறாங்க. ரொமேரோலாம் வீதி, சுஃப்ரான் ஸ்ட்ரீட், இது மாதிரி அந்த அந்த நகரத்தில் அந்த பகுதியில் வச்சிருக்கிறாங்க. என்னுடைய சின்ன ஒரு வேண்டுகோள், ஒரு பெயருக்கும் கீழே அவங்க யாரு ஒரு 4 வரி எழுதி வைக்கணும். அது அந்த 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 வழக்கம் பிரான்ஸ் எல்லாம் உண்டு. அந்த பெயர் போட்டு பிறந்த ஆண்டு, இறந்த ஆண்டு, அவர் இந்த இதுக்கு என்ன சேவை செஞ்சாரு, எதுக்காக அவர் பேர் அங்கே வச்சிருக்கிறாங்க. இந்த போன்கரைன்னா என்ன, போன்கரை வீதின்னு இருக்கும் அங்க. அது ஒருத்தவங்க அவங்க இஷ்டத்துக்கு எழுதுவாங்க. பாயிண்ட்டுக்காரே வீதி, பொன்காரே வீதி அப்படிலாம் எழுதுவாங்க. அதெல்லாம் தவிர்க்கிறதுக்காக அந்த ஒழுங்கான உச்சரிப்பு, அடுத்தது உங்க யார், என்ன சேவை செஞ்சாங்க அதுக்காக. இதனால எப்போதுமே என்னுடைய மாணவர்கிட்ட முதல் கேள்வியே உன்னுடைய பெயர் என்னன்னு கேட்பேன். அந்த பெயருக்கு என்ன பொருள்னு கேட்பேன். முதல்ல அவன் பெயருக்கு என்ன பொருள்னு தெரிஞ்சுக்கணும் அவன். அடுத்தது எந்த இடத்துல வசிக்கிறீங்கன்னு கேட்டு அந்த ஊருக்கு என்ன பொருள். இப்போ லாஸ்பேட்டைன்னு வச்சுக்குவோம், என்னுடைய ஊரே எடுத்துக்குவோம். ஏன் லாஸ்பேட்னு வச்சாங்க, ஏதாவது அந்த வியாபாரம் பண்றவனுக்கெல்லாம் லாஸ் ஆகுதா, எதுக்கு அந்த பேர் வச்சாங்க அப்படின்னு கேட்டா ஏதோ ஒரு தப்பா கேட்ட மாதிரி போய்ப்பான். அவங்க பிடிச்சாலும் பரவாயில்ல, சில வரலாற்று ஆசிரியர்கள்கிட்டே கேட்டு பார்த்துட்டாங்க. அவங்களே புதுசா கேட்குற மாதிரி கேட்கணும். ஆமா இல்ல அப்படின்வாங்க. லாது லோரிஸ்தான் அவருடைய பேர் தான் லாஸ்பெட். லாபெட் இருக்கு வாங்க. முக்கிய வேலைக்கு போறீங்க நீங்க, பாரத கைக்கு இது லாஸ்பேட்டை முதல்ல பத்திரங்கள்ல பாத்தீங்கன்னா லாபெத்துன்னு தான் இருக்கும். LAW தான், இந்த எஸ் தான் இருக்காது. இவங்க அப்புறம் லாவுடைய பேட்டைன்ற மாதிரி அப்போஸ்டல் போட்டு பண்ணணும்னு நினைக்கிறவங்க. அப்புறம் அது போச்சு, இப்ப லாஸ்பேட்டை ஆயிடுச்சு, இலாஸ்பேட்டை ஆயிப்போச்சு. அது லாது லோரிஸ்தான் என்றவருடைய பெயர்ல இருக்குது. இப்படி ஒரு ஊருடைய பெயர்களையும் சாதாரண இந்த தெரு கூட எதுக்கு இந்த பேர் வந்தது அப்படிங்கறத எழுதி வச்சா நல்லதான வருங்கால ஆட்களுக்கு. இதெல்லாம் நம்ம சிந்திக்கணும்னு கேட்டுக்கிறேன். கூடுமான வரைக்கும் இந்த தமிழ்ல சிந்திச்சு பேச வைக்கக்கூடிய முயற்சிகள்ல நம்ம இந்த கல்வி திட்டத்தை கொண்டு வரணும். அதுதான் முக்கியமானது. இது வரைக்கும் இதற்காக நீங்க இவ்வளவு தூரம் வந்திருந்து இந்த பேச்சு கேட்டதற்கும் என்னுடைய நன்றி. ஏற்பாடு செய்த ஐயாவுக்கு ரொம்ப நிகழ்ச்சி. இது தொடர்பா ஏதாவது உங்களுடைய ஐயங்கள் அல்லது கூடுதல் தகவல் இருந்தால் அதை வாங்கிக்கிறதுக்கு ரொம்ப ஆசையா இருக்கிறேன். பிரெஞ்சு மொழியும் என்ற தலைப்பில் பேசப்பட்டதில் பல்வேறு கோணங்கள், பல்வேறு பார்வைகளில் உட்பட்டது. ஒரு மொழியை எந்த மொழியாக இருந்தாலும் அவங்களுடைய தாய்மொழியை சரியாக பயன்படுத்தணுன்றது குறிக்கோள். அது ஃப்ரெஞ்சாக இருக்கட்டும், வேறு எந்த மொழிகளாகட்டும், தமிழாகட்டும். அங்கே அவங்க தப்பாக பயன்படுத்தினாலும் தப்பு தான், இங்கே தப்பாக பயன்படுத்த தப்பு தான், கலந்து பண்ணுறது தான். அது மேலைகள் நல்லா உணர்ந்துருக்காங்க. அது பிரெஞ்சு மொழியில் வேறு அயற்சொற்கள் கலந்தால் உடனே தண்டம் தெரிவிக்கப்படுற அளவுக்கு அவருக்கு தெளிவடைஞ்சிருக்காங்க. ஆனால் ஒரு மூல மொழியை நம்ம கையில் வச்சுக்கோங்க, நாம் பண்ணுற கொடுமை தாளாது. அப்படி தண்டம் தெரிவிக்கனா ஒரு ஆளும் தேராதுங்க. அவ்வளோ பேருக்கு நம்ம தண்டை போட வேண்டியது. அந்த மாதிரியான நிலை தான் இருந்து வேணும் செய்யலை. இயல்பாக வந்த ஒரு பழக்க வழக்கத்தினாலும் அக்கறையின் மொழி பற்றின்மை தான் அடிப்படை காரணம். இது கிட்டத்தட்ட பல ஆண்டுகளுக்கு முன்னாடி இவை தமிழ் அல்ல என்ற தலைப்பில் ஒரு நூல் வெளியிட்டார். அந்த நூலினுடைய முறை இருக்கு பாருங்க, தலைமை முறை அது எழுதிப்பார். இது நீண்ட ஒரு முறை. அதில் வரலாற்று அடிப்படையில் எழுதிப்பார். எப்படியெல்லாம் இந்த அயற்சொல் எப்படி உள்ள 24 மொழிகள் கலந்த ஒரு மொழியாக இது இருக்கிறது சுட்டி காட்டணும் மட்டும் இல்லை. அப்பெல்லாம் அப்போ வாழ்ந்த கிட்டத்தட்ட கீமுக்கு முன்னாடி இருந்த மன்னர்கள் எல்லாம், ஏறக்குறைய 2000 ஆண்டுகளுக்கு முன்னாடி இருந்த மன்னர்கள் எல்லாம் மிக மானத்தோடு மொழிமானத்தோடு இருக்காங்க. பெருமானத்தில் மொழிமானம். எந்த சொற்கள் இத்தனைக்கும் அவர்களும் வெளிநாட்டு வணிகம் கொண்டிருக்கார்கள், எல்லா நாடுகளும் தொடர்பு இருக்காரு. எந்த பொருள் வந்தாலும் அந்த பொருளை உடனடியாக தமிழாக மாற்றி அது இங்கே பேசப்பட மொழியாக மாற்ற வழியே அப்படியே அந்த சொற்களை எடுத்துக்கொள்ள வழக்கமே இல்லை. அவர்களுக்கு அப்படி இருந்தது.
காலம் ஆக 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 இங்க வந்து மொழிக்கலப்பும் இனத்தை பற்றிய கவலை இல்லாத ஆரியம் உள்ள பூந்து இந்த சமஸ்கிருதம் எப்போ உள்ள மொழியை தொடர்ந்துச்சோ அப்ப அதுக்கு கவலையே இல்லாத போய் வேற சொற்களும் எளிதாக போச்சு. சமஸ்கிருதத்தை எப்போ அவங்க விட விட்டாங்க, இந்த மொழியை சிதைத்து குடிச்ச உள்ளாகவே நான் சொல்ற இந்திய கண்டத்துக்குள்ளே இது சேர்க்கப்பட்டது சமஸ்கிருதத்தினால. இன்னைக்கு எடுத்து பார்த்தா என்ன செஞ்சுக்கிறான்னு நிறைய விளங்குது. அது கூடவே அப்பப்போ வெளியில இருந்தவங்கலாம் கலந்து போயிடும். இதான் இருக்கிற நிலை. அதுல வந்து நல்லா காட்டுவாங்க. 2000 ஆண்டுக்கு முன்னாடி இந்த மன்னருடைய பெயரை காட்டுவார். அவன் பெயரெல்லாம் தூய தமிழ். 2000 ஆண்டுக்கு பின்னாடி வந்தவன் இப்போ இது சிலப்பதிகார காலமே தடுமாற தொடங்கி. அப்பொழுது வேறு சொற்கள்லாம் வந்து மன்னருடைய பெயர்களே நீங்க பாருங்க. 2000 ஆண்டு முன்னாடி பாருங்க. அந்த வர்ம கெடா வர்ம இந்த குறிப்பிட்ட ஒன்று கூட தமிழ் ராஜராஜ சோழன் பேர் வந்து அதை தான் பெருசா பண்றான். அவனுக்கு உண்மையான பேர் கூட சொல்றது கிடையாது. இப்படியாக இன்றைய வரைக்கும் கூட பேர் சொல்றது. அதே போல வந்தவர்கள் எல்லாம் தங்கள் பெயரை இங்க வந்து மொழியை வந்து தக்க வச்சுட்டு போயிருக்காங்க. நாம வந்து நம்முடைய மொழியை காக்கிறதுக்கான நூற்றாண்டுகளிலும் சரியாக ஈடுபடுது. அதுல முதல்ல கையை வச்சு தென்மொழியும் பாவாணர் தொடங்கி மரநெறிகளார் தொடங்கி பாவாணர் தொடங்கி அதுக்கு முன்னால அருளியார் வரைக்கும் இன்னைக்கு செஞ்சுருக்காங்க. அந்த வேலையை செஞ்சுக்கிறாங்க. அந்த முன்னுரையை பாரு பொதிச்சிருக்காங்க. முன்னுரை முழு செய்திகளும் அடங்கியிருக்கு. அதுல பல சொற்கள் இது போல நிறைய தவறி போடுது. நாங்கள் அகராதி இந்த அறுகலை சொல் அகராதி செய்கிற ஒரு கிட்டத்தட்ட ஒரு 10, 15, 17 ஆண்டுகளாக பார்க்குற போது அப்போ எங்களுக்கு சிரிப்பு. பல அகராதிகள் சொற்கள் எல்லாம் தமிழாக்க செய்யும்போது அந்த ஆங்கில சொல் இந்திய ஆங்கில சொற்களாக இங்கே உருவாக்கப்பட்டதாக கேலி கூத்தா இருக்கும். அங்க இருக்க சாம்பர்ஸ்லயோ மெக்ராஃபிலையோ வேற எந்த அகராதியில பார்த்தாலும் இவர் சொல்லுகிற இப்ப இருக்க நடைமுறையில சொல்லக்கூடிய அந்த ஆங்கிலத்துக்கான பொருளே அதுல இருக்காது, வேற இருக்கும். போட்டா நம்மள சிரிப்பாங்க, இது அகராதி தப்பு நினைச்சுக்கிறாங்க. இங்க கோளாறு ஆங்கிலத்தையே கோளாறா பேசப்படுறது, வழக்காடு மீறிய நிலையெல்லாம் எல்லாமே இருந்திருக்கு. எல்லாவற்றையும் ஒதுக்கி தெளிவுதான் அந்த அகராதி செய்யப்பட்டது. எனவே நாம் வந்து இந்த அயற்சொல் அகராதியை வந்து இன்னும் பரப்ப வேண்டியது. அது வந்து முதல்ல அயற்சொல் அகராதி முதல்ல வந்து ஒரு இவைத்தமிழோட தலைப்பில் வந்தது. அயற்சொல் அகராதி தலைப்பு வந்து அப்புறம் கிட்டத்தட்ட 4 மடலாம் போட்டு அது 10. அது போல ஒரு 3 மடங்கு கூட சேர வேண்டிய அவ்வளவு சொற்களை வைத்திருக்காரு. அந்த நூல்களாம் வந்தாலும் நடைமுறைப்படுத்த இன்னைக்கு இந்து தமிழ் திசையில போடுறான், அவன் போட மாட்டான். ஆனா நல்ல தூய தமிழை நாங்கள் என்னெல்லாம் பயின்று வெளியிட்டோமோ நம்ம அகராதிகள் பயன்படுத்த சொற்களை அவர்கள் கையாளுகிறார். வியப்பா இருக்குது. இதுவும் அவர்கள் அதில் ஈடுபாடு இருக்குதுன்னு நினைக்கிறேன். அவர்களுக்கு அந்த ஈடுபாடு மற்றவங்களாம் பயன்படுத்தணும். நான் சொல்ற தமிழ் தொடர்பாக எழு தொடர்பாக பாடுபடக்கூடியவர்களாம் தங்களுடைய பதிப்புகளில், தங்களுடைய வெளியீடுகளில், தங்களுடைய நூல்களில், தங்களுடைய பேச்சில் எல்லாவற்றையும் நாம தான் செய்யணும். இதுக்கு யாராவது ஒரு ஆள் வரமாட்டான், வெளியிலிருந்து வரமாட்டான். நாமே செய்தால் தான் உண்டு, இல்லைன்னா அப்படியே போயிடும். எனவே எச்சரிக்கை கொள்ள வேண்டியது. இந்த செய்திகளை அவர் சொல்கிற போது இப்போ இன்னைக்கு கூட இவ்வளோ பிரெஞ்சு சொற்களை பயன்படுத்தலாம். நம்ம கூட அடிக்கடி நம்ம பிரெஞ்சு இப்போ நானும் 7ஆம் 8ஆம் வரைக்கும் பிரெஞ்சு படித்தது ஒழிய அதோட அது முடிஞ்சு போச்சு. இந்த கொஷான்னு ஒரு சொல்லி கூட அது அடிக்கடி நல்ல பொதுமக்கள்லாம் பேசுவாங்க. இவ்வளவு அதான் ஆங்கில பிரெஞ்சுக்காரர்கள் ஆண்டதுனால இவ்வளவு சொற்கள் இங்க பொத்துக்குச்சு. உடனே அவர்கள் நகர்ந்த உடனே அதுக்கு ஈடா ஆங்கில சொற்கள் எல்லாம் மறுபடியும் அந்த இடத்துல உட்கார்ந்து சொன்னால எடுத்துக்காட்டு சொன்னாங்க. எல்லா சொற்களும் இன்னைக்கு ஆங்கிலத்தில் ஒரு இடம் பெயர்ந்து நமக்கு ஒன்றும் ஒரு பயனும் இல்லை. பிரெஞ்சுக்காரன் ஆண்டு அந்த சொல்லும் இல்லை, இந்த சொல்லும் இல்லை, ஏதோ ஒரு சொல் எவங்கெல்லாம் வரானோ அவன் சொல்லுதான் அந்த ஆளுது. இன்னைக்கு அதே போல இந்திய பரப்புறான்னா இந்தியனை படிக்கிறது பற்றி இந்திய என்ன இந்தியாவில் அத்தனை மொழியோட படிக்கலாம். விருப்பப்படுறவங்க படிக்கட்டும், இது படிக்கட்டும், அவன் தேவைக்கு படிக்கணும். அது படிக்கிறத பற்றியோ கற்றுக் கொடுக்க பற்றி இங்க முரண் இல்லை. அதை கொண்டாந்து எப்படியாவது ஆங்கிலேய பொறுத்து வச்சிருந்தா இல்லையா நாட்டை, அப்ப இந்தியாவில் இதை வந்து உட்கார வைக்கணும். இந்தியாவில் எல்லாத்தையும் மடக்கி தரணும் தான் நோக்கம். அந்த நோக்கத்தை நம்ம முறியடிக்கிறோம். அதுதான் நம்ம மறுக்கணும். படிக்கிறத பற்றி எந்த மொழியாக இருந்தாலும் எதுவும் படிக்கலாம், யாருக்கும் தடை இல்லை. எனவே இந்த மொழியை அழிக்கிறபடியாக எந்த வகையான சூழலும் நம்ம இடம் கொடுக்கக்கூடாது. மனத்தாலும் சரி, நம்ம செயலாலும் சரி, நானே அந்த தவறை செய்யக்கூடாது. மற்றவர்கிட்ட மற்ற செய்யறதுக்கிட்ட முதல் நாம சரியாக இருக்க வேண்டும் என்ற ஒரு பார்வையை கொடுப்பதற்கு இந்த அரங்கு பயன்பட்டது. நீண்ட நேரம் அது பற்றிய விளக்கத்தை கொடுத்தாருங்க. நம்ம அனைவரும் சார்பாக நன்றி.